Welcome, dear friends. This is Unit 3 Attention, Perception, Memory. கவனித்தல், உணர்திறன் மற்றும் ஞாபகம், நினைவுத்திறன். இதை பற்றிய மூன்றாவது அலகு. ஏற்கனவே 2 அலகுகளை கொடுத்து விட்டோம். நீங்கள் ரசித்து பார்த்து படித்திருப்பீர்கள் என்றே கருதுகிறேன். Let us enter into the third unit now. Thank you for all your support so far you have given me. Thank you. Yeah. Attention, interest, memory. Attention, interest and memory. Perception என்று சொன்னேன், அது இல்லை. The மூன்றாவது unit, attention, interest, memory. A student studies better in a silent room than in a noisy market. Which determinant of attention is this? ஒரு மாணவன் சத்தமில்லாத அறையில சந்தையில் இருப்பதை விட அந்த சத்தத்தின் மத்தியிலே படிப்பதை விட சத்தமில்லாத அறையில் படிக்கிறான். இது எந்த கவன காரணி அப்படின்ற கேள்வி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். இன்ட்ரெஸ்ட், இன்டென்சிட்டி, எக்ஸ்டர்னல் கண்டிஷன், ஹேபிட். இது வந்து எக்ஸ்டர்னல் கண்டிஷனோட சேரும். அப்கோர்ஸ் யூ நோ தட் இன்ட்ரெஸ்ட், இன்டென்சிட்டி, ஹேபிட்லாம் உள்ளார்ந்த விஷயங்கள். எக்ஸ்டர்னல் கண்டிஷன், சத்தம் ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்துல படிக்கணும்னா அது வெளிப்புற சூழ்நிலை. ஆகவே எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். வெளிப்புற சூழ்நிலை. தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன் இஸ் த ரைட் ஆன்சர் பிகாஸ் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் noise level directly influence attention. சரியான பதில் ஒவ்வொன்றிலையும் வரும், அதை நீங்க கவலைப்படாதீங்க. அது சில சமயத்துல டிஸ்ட்ராக்ஷனாக ஆகிடும். வெளிப்புற சூழ்நிலை தான் சரியான பதில். ஏனெனில் சத்தம் போன்ற சூழ்நிலை காரணங்கள் கவனத்தை நேரடியாக பாதிக்கின்றன. ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே, ஏன்னா அது வந்து இன்டர்னல் ஃபேக்டர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உள்ளார்ந்த காரணி. அதே போல இன்டென்சிட்டிங்கிறதும் உள்ளார்ந்த காரணி தான். இன்டென்சிட்டி ஆல்சோ இது இட் ரெஃபர்ஸ் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டிமுலஸ், நாட் என்வாயர்மெண்ட். அடுத்து வந்து டிங்கிறது இன்கரெக்ட். டிங்கிறது என்னது? ஹேபிட். ஹேபிட்டுங்கிறது உள்ளார்ந்த ஒரு விஷயம் தான், ரிப்பீட்டட் பிஹேவியர், நாட் சரௌண்டிங்ஸ். சுற்றுப்புறத்தை அது குறிக்காது. இப்படித்தான் நாம் ஆராய்ந்து சரியான பதிலை எடுக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, a child notices a bright toy among dull objects. Which principle is involved? ஒரு குழந்தை மங்கலான பொருட்களுக்குள் பிரகாசமான பொம்மையை கவனிக்குது. எந்த கோட்பாடு? கான்ட்ராஸ்ட். 2 விஷயம், இருளும் பகலும். ரொம்ப டார்க்கா இருக்கு, ஒன்று பிரைட்டா இருக்குன்னா அந்த பிரைட்டா இருக்கக்கூடிய பொருள் மீது நமது கவனம் செல்லலாம். அதுதான் இது, அந்த கோட்பாடு தான் இது. அப்ப அது எது? சிமிலாரிட்டியா, கான்ட்ராஸ்டா, க்ளோசரா, கண்டினியூட்டியா? கான்ட்ராஸ்ட், மாறுபாடு. The correct answer is contrast because the bright object stands out due to difference from surroundings. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்போது அதை பார்க்க தோணும். இப்போ உதாரணமா ஒரு வெள்ளை சட்டையில ஒரு புள்ளி இங்கு தான் இருக்குன்னு வைங்க, நம்ம கண்ணுக்கு படுறது அந்த ஒரு புள்ளி, அந்த ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி அது வந்து கான்ட்ராஸ்ட், மாறுபாடு காரணமாக நம்மளுடைய உள்ளம் அப்படி பார்க்கிறது. பிரகாசமான பொருள் மாறுபாடு காரணமாக கவனத்தை ஈர்க்கிறது. ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏங்கிறது என்னது? சிமிலாரிட்டி. ஏன்னா சிமிலாரிட்டி குரூப் சிமிலர் ஐட்டம்ஸ், நாட் டிஃப்ரெண்ட் ஒன்ஸ். ஒரே மாதிரியான விஷயத்த சிமிலாரிட்டி வந்து ஒன்று சேர்க்கிறது, ஆனா வேறுபட்ட விஷயங்களை சேர்க்காது. இரவும் பகலும் அதை சேர்க்க. ஒற்றுமை ஒன்றாக இருப்பதை, அதாவது ஒத்தவற்றை ஒரே மாதிரியாக இருப்பதை மட்டுமே ஒன்றாக காட்டும். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா க்ளோசர் ரிலேட்ஸ் டு கம்ப்ளீட்டிங் இன்கம்ப்ளீட் ஃபிகர்ஸ். நிறைவு முழுமையற்ற உருவங்களை நிறைவு செய்வதை குறிக்கும். இந்த வித்தியாசத்தை அது சொல்லாது. கான்ட்ராஸ்ட், மாறுபாட்டை அது சொல்லாது. ஆப்ஷன் டி ஆல்சோ இன்கரெக்ட். இன்கரெக்ட் பிகாஸ் கண்டினியூட்டி ரிலேட்ஸ் டு ஸ்மூத் பேட்டர்ன்ஸ். கண்டினியூட்டி அப்படிங்கிறது என்னது? It is related to smooth patterns. இப்போ புள்ளி புள்ளியா ஒரு வட்டம் போடுறோம், இடையில ஒரு 2-3 புள்ளியை விட்டுட்டோண்டு இருந்தாலும் நம்ம வந்து அந்த புள்ளிகளையெல்லாம் சேர்த்து வச்சு வட்டமா நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஸ்மூத் பேட்டர்னுக்கு தான் இந்த கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பொருந்தும். இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப சரியான பதில் என்பது எது?
கான்ட்ராஸ்ட் இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் செல்லும், மாறுபாடு இருக்கும் பொழுது. அடுத்து லிஸ்னிங் டு டீச்சர் ஒயில் இக்னோரிங் நாய்ஸ் அவுட் சைட் இஸ் வாட். வெளிச்சத்தத்தை புறக்கணித்து ஆசிரியரை கேட்பது எந்த வகையான கவனம்? டிவைடட் அட்டென்ஷன், செலக்டிவ் அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், பாசிவ் அட்டென்ஷன். செலக்டிவ் அட்டென்ஷன் தேர்ந்தெடுக்கிறோம், மற்ற எவ்வளவு சத்தம் இருந்தாலும் நான் இதை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்ட்டு கவனம் செலுத்தினா அதுக்கு பேர் செலக்டிவ் அட்டென்ஷன். அதுதான் அந்த கேள்வியில சொல்லப்படுகிறது. வெளியில சத்தம் இருக்கு, ஆனா ஆசிரியர் சொல்றதை கேட்கணுங்கிற அந்த ஒரு போக்கு எப்படி வருகிறது என்றால் அந்த செலக்டிவ் அட்டென்ஷனால வருகிறது. The selective attention is the correct answer because the student focuses on one stimulus while ignoring others. தேர்ந்தெடுத்த கவனம் என்பது மாணவன் ஒரு தூண்டுதலில் மட்டும் கவனம் செலுத்துவதை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா டிவைடட் அட்டென்ஷன் இன்வால்வ்ஸ் அட்டெண்டிங் டு மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸ். எப்போ வந்து டிவைடட் அட்டென்ஷன்னா ஒரே நேரத்தில் பல டாஸ்க் இருக்கும், அது எல்லா டாஸ்க்லையும் வந்து கவனம் செலுத்தும் போது அது டிவைடட் அட்டென்ஷனாக மாறிடும். படித்து கொண்டு இருக்கும் பொழுதே மியூசிக் கேட்பது அப்படிங்கிறது டிவைடட் அட்டென்ஷன். ஆகவே அது இந்த கேள்விக்கு பொருந்தாது. அதே போல் ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் பொருந்த. டிஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் லாஸ் ஆஃப் ஃபோக்கஸ், சிதறல், கவனம் இழப்பை குறிக்கும். அதுவும் இங்கே இந்த கேள்விக்கு பொருந்தாது. கேள்வியை படித்து பார்க்கும்போது அது பொருந்தாது. அடுத்த ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். பாசிவ் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஏனென்றால் பாசிவ் அட்டென்ஷன் டஸ் நாட் இன்வால்வ் ஆக்டிவ் செலெக்ஷன். செயலற்ற கவனம் செயலில் வந்து தேர்வு செய்யாது. செயலற்று இருக்கும் பொழுது எப்படி வந்து தேர்வு அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? ஒரு விஷயத்தை கவனம் செலுத்துறதுங்கிறது நடக்காதுல்ல செயலற்ற கவனம்னு சொல்லும்போது. ஆகவே ஆப்ஷன் டி ஆல்சோ ராங். தட் இஸ் பாசிவ் அட்டென்ஷன்ங்கிறது தவறு. அடுத்து மிஸ்டேக்கிங் a rope for a snake in dim light is what. மங்கலான வெளிச்சத்தில் கயிற்றை பாம்பாக நினைப்பது எந்த வகையான உணர்தல்? இல்லூஷன் தவறான உணர்வு, ஹாலுசினேஷன் மாயை, சென்சேஷன் உணர்வு, அட்டென்ஷன் கவனம். மிஸ்டேக்கிங் a rope for a snake in dim light is illusion. அதாவது தவறாக ஒரு பொருள் இருக்கிறது உண்மைதான், ஆனால் தவறாக நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் இல்லூஷினேஷன், இல்லூஷன். ஹாலுசினேஷன் ஒன்று இருக்கு, அது ஒரு பொருளே இருக்காது, ராத்திரி நேரத்தில் சத்தம் கேட்குற மாதிரி உணர்வு, எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஹாலுசினேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டுக்கு அடிக்கடி அந்த வித்தியாசத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொருள் இருந்து அதை தவறா நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் இல்லூஷன். எந்த பொருளும் இல்லாமல், எந்த ஸ்டிமுலஸ் தூண்டல் இல்லாமல் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் ஹாலுசினேஷன். அதை வந்து தமிழ்ல மாயைன்னு சொல்லலாம். இல்லூஷன்ங்கிறது தவறான உணர்வு. ஸோ த இல்லூஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் இட் இஸ் அ மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ ரியல் ஆப்ஜெக்ட். சரியான பதில் வந்து தவறான உணர்வு. ஏனென்றால் இது உண்மையான பொருளின் தவறான விளக்கம். ஒரு பொருள் இருக்கு, அது உண்மை, ரோப்புங்கிறது உண்மையான பொருள் தான், ஆனால் அது தவறா பாம்புன்னு நினைச்சோம்னா அதுக்கு பேர் இல்லூஷன். ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் ஹாலுசினேஷன் அக்கர்ஸ் வித்தவுட் எனி ரியல் ஸ்டிமுலஸ். அதாவது இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த ஹாலுசினேஷன்ல உண்மையான தூண்டுதல் இல்லை. தூண்டுதல் இல்லாமையே ராத்திரியில சட்டம் கேட்குது, தலைக்குள்ள யாரோ வந்து பேசுறாங்க அப்படின்லாம் சொல்றது வந்து ஹாலுசினேஷன். எந்த தூண்டுதல் இருக்காது, ஆனா அப்படி ஒரு அனுபவம் சில பேருக்கு ஏற்படுது வந்து சொல்றாங்க. அடுத்து ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சிங்கிறது சென்சேஷன். சென்சேஷன்ங்கிறது என்னது? ரா சென்சரி இன்புட், உணர்வு ஆரம்ப நிலை. அதுவும் தவறு, இங்க எங்கே அது வராது. அடுத்து ஆப்ஷன் டிங்கிறது என்னது? அட்டென்ஷன் இஸ் ஃபோக்கஸிங் ப்ராசஸ். கவனம் என்பது கவனிப்பு. ஆப்ஷன் டிங்கிறது வந்து அட்டென்ஷன், அது இங்கே வராது. அட்டென்ஷன்ங்கிறது இங்கே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா கவனம் என்பது கவனிப்பு, ஃபோக்கஸிங் ப்ராசஸ். ஓகே, அது ஆனால் இங்கே வந்து செலக்டிங், ஏன்னா செலக்டிங் எ பர்டிகுலர் ஸ்டிமுலஸை பற்றி தான் அந்த கேள்வி. தட் இஸ் மேக்கிங் எ ரோப் ஃபார் அ ஸ்னேக் இன் டிம் லைட்டுங்கிறது இல்லூஷன், அவ்வளோதான். அதில் மற்றதெல்லாம் வந்து ராங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அடுத்து சீயிங் சம்திங் தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இஸ், இப்போ தான் நான் சொன்னேன், இல்லாததை காண்பதுக்கு பேர் என்ன? ஹாலுசினேஷன். எந்த தூண்டலும் இருக்காது, ராத்திரி நேரம்லாம் எனக்கு 8 மணி ஆச்சுன்னா ஒரு சத்தம் கேட்குது தலையில அப்படின்ட்டுலாம் வர்றாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது இதை சொல்றாங்க. பலதரப்பட்ட பல வயதுல உள்ளவங்க சொல்றாங்க. சம் ஃபியரா என்னங்கிறது தெரியல. சைக்கலாஜிக்கலி தே ஆர் அஃபெக்டட் இன் சம்திங்.
அப்ப அந்த மாதிரியான திடீர்னு ஒரு பெண்ணு வந்து என்னை திட்டுற மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு வருது 10 மணிக்கு அப்படின்னு ஒரு இளைஞர் சொல்றாரு. என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனா அந்த தூண்டுதல் இல்லாமையே அந்த இதை உணர்றாரு. தலைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு யாரோ பேசுற மாதிரியான ஒரு உணர்வு, அது ஹாலுசினேஷன். ஸோ hallucination is the correct answer because perception occurs without any external stimulus. வெளிப்புற தூண்டுதல் இல்லாமல் உணர்தல் நடக்கிறது. ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் because illusion involves real stimulus. தவறான உணர்வில் உண்மையான பொருள் இருக்கிறது. உண்மையான பொருள் இருக்கிறது உண்மை, ஆனால் தவறாக நாம் அதை உணர்கின்றோம் என்று சொன்னால் அது வந்து இல்லுஷன். அது இங்கே கேட்கல. நமக்கு கேள்வி என்னன்னா இல்லாதை காண்பது என்ன அப்படிங்கிறது. அடுத்து விருப்பம் சி ஆல்சோ இன்கரெக்ட். பெர்செப்ஷன் இன்கரெக்ட். ஏன்னா உணர்தல் அப்படின்னு சொன்னா உணர்தல் தூண்டுதல் தேவை. வீட்டு ஸ்டிமுலஸ் அப்படி எதுவும் கொடுக்கல இங்க, இந்த கேள்வியில அது கொடுக்கல. அப்ப அது தவறு. மெமரி அப்படிங்கிறது தவறு. மெமரி இஸ் ரீகால் ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இல்லாதை காண்பதுங்கிறது ஹாலுசினேஷன், மாயை. இப்படி நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. மெமரைசிங் ஆன்சர்ஸ் பை ரிப்பீட்டட்லி ரீடிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? புரிதல் இல்லாமல் மீண்டும் மீண்டும் படித்து பதில்களை மனப்பாடம் செய்வது எதற்கான உதாரணம்? லாஜிக்கல் மெமரி இருக்கு, ரோட் மெமரி இருக்கு, உதிர் நினைவு, சென்சரி மெமரி, லாங் டேர்ம் மெமரி. அதாவது புரிதல் இல்லாமல் மீண்டும் மீண்டும் படித்து வெறுமனே இந்த குருட்டு மனப்பாடம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் இது ரோட் மெமரி. அதுதான் சரியான ஆன்சர். இந்த கேள்விக்கு அதுதான் சரியான ஆன்சர். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மெமரைசிங் ஆன்சர்ஸ் பை ரிப்பீட்டட்லி ரீடிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே. இங்கிலீஷ்ல எல்லாம் நிறைய மாணவர்கள் ஆங்கில கிராமர்லாம் தெரியாம இருந்தாங்கன்னா, இங்கிலீஷ் கிராமர்லாம் தெரியாம இருந்தா அப்படித்தான் மெக்கானிக்கலா படிச்சு எழுதுவாங்க. அதெல்லாம் பிளைண்ட் மெமரி. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். Okay, so the students memorizes information through repetition without understanding its meaning. That is called rote memory. Option A is incorrect. Logical memory is incorrect because logical memory involves understanding and meaningful learning. தர்க்க நினைவு என்பது அர்த்தமுள்ள கற்றலை உட்படுத்துகிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ரோட் மெமரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்படின்னு கேள்வியில் இருக்குன்னா இது எப்படி ரைட்டாக இருக்க முடியும்? ஆப்ஷன் ஏ இஸ் ராங். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். சென்சரி மெமரி அது உணர்வுகளின் அடிப்படையில் பெறக்கூடிய ஒரு ஞாபகம். அது குறுகிய காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும். அதுவும் இங்கே சொல்லப்படாது, கேள்வியில் அது இல்லை. ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். அப்படின்னா லாங் டேர்ம் மெமரி, அதாவது ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் உணர்ந்து இருந்தா தான் லாங் டேர்ம் மெமரியே ஏற்படும். இங்க சொல்றது வந்து பிளைண்ட் மெமரி தானே. திரும்ப திரும்ப படிக்கிறாரு ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அது பிளைண்ட் மெமரி மட்டும்தான் இந்த கேள்வியில அது குறிக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். லாங் டேர்ம் மெமரி ரெஃபர்ஸ் டு டூரேஷன் ஆஃப் ஸ்டோரேஜ், நாட் த மெத்தட் ஆஃப் லேர்னிங். அதாவது நீண்ட காலத்துக்கு அது நினைவில் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம் மெமரி. சார் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இப்போ பிளைண்ட் மெமரிங்கிறது கற்றல் முறை. அது சில பேர் சில சமயத்தில் செய்கிறாங்க, ஒன்றுமே புரியாட்டி அப்படியே மெக்கானிக்கலாக படித்து எழுது அப்படிலாம் சொல்லுவாங்களா, அது ஒரு கற்றல் முறை கூட. ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அப்படி சொல்லும். அது ஆகவே இந்த நீண்ட கால நினைவு, அதாவது லாங் டேர்ம் மெமரிங்கிறது கற்றல் முறை அல்ல, அது சேமிப்பு, நினைவு சேமிப்பு காலத்தை குறிக்கும். நீண்ட காலத்திற்கு ஞாபகத்தை, ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும், அதுதான் லாங் டேர்ம் மெமரி. அடுத்த கேள்வி. A student remembers a lesson better by understanding its meaning rather than memorizing it. This is called what? A student remembers a lesson better by understanding its meaning. Okay, அதுக்கு பேர் லாஜிக்கல் மெமரின்னு சொல்லுவோம். ரோட் மெமரி இருக்கு, உதிர் நினைவு, லாஜிக்கல் மெமரி தர்க்க நினைவு, பாசிவ் மெமரி செயலற்ற நினைவு, இம்மீடியட் மெமரி உடனடி நினைவு. லாஜிக்கல் மெமரியே சார், ஏன்னா அர்த்தத்தோட படிச்சு ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல். So logical memory means what? The student uses understanding and reasoning to retain information. மாணவன் புரிதல் மற்றும் சிந்தனை மூலம் நினைவில் வைத்துக் கொள்ளுகிற தர்க்க நினைவு. ஆப்ஷன் ஏ ரோட் மெமரிங்கிறது இன்கரெக்ட். நமக்கு தெரியும் ரோட் மெமரி என்றால் அது பிளைண்ட் மெமரி வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அது தவறு. ஆப்ஷன் சியும் இன்கரெக்ட்னு சொல்றோம். பாசிவ் மெமரி இன்கரெக்ட். ஏன்னா பாசிவ் மெமரி டஸ் நாட் இன்வால்வ் ஆக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ரொம்ப ஆக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஏனோ தானோன்ட்டு வச்சுக்கக்கூடிய மெமரி ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதாவது செயலற்ற நினைவு வந்து செயலில் ஈடுபடாது.
ஆகவே அதுவும் தவறு. ஆப்ஷன் டிங்கிறது வந்து என்னது, இம்மீடியட் மெமரி. இம்மீடியட் மெமரியும் கரெக்ட் இன்கரெக்ட் தான் இங்கே. ஏன்னா இம்மீடியட் மெமரி ரெஃபர்ஸ் டு ஷார்ட் டூரேஷன் ரிகால். நானும் நமக்கு கேள்வி கேட்டுக்கிறது லாங் டேர்ம் மெமரியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஐ திங்க் இப்படிலாம் நீங்கள் புரியணும். அந்த டக்குன்னு அந்த லாஜிக்கலாக மனசுக்குள்ளேயே ஆர்ஜி பண்ணி சரியான ஆன்சரை நம்ம எழுதக்கூடிய ஒரு திறன் நமக்கு வளர வேண்டும். அடுத்து, a student forgets what was studied after several days without revision. This is explained by what? ஒரு மாணவன் மீளாய்வு செய்யாமல், ரிப்பீட் பண்ணாமல், ரெப்படிஷன் பண்ணாமல் சில நாட்களுக்கு பிறகு படித்ததை மறந்து விடுகிறான். இது எந்த கோட்பாடு? இன்டர்ஃபியரன்ஸ் கோட்பாடுன்ட்டு ஒன்று இருக்கு. இன்டர்ஃபியரன்ஸ் தியரி இடையூறு கோட்பாடு, டிகே தியரி சிதைவு கோட்பாடு, மோட்டிவேஷன் தியரி உந்துதல் கோட்பாடு, பெர்செப்ஷன் தியரி உணர்தல் கோட்பாடு. இது எதுல வரும்னா டிகே தியரியில வரும். டிகேன்னா சிதைவு கோட்பாடு. அதாவது இன்னைக்கு படிக்கிறோம், 10 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, திரும்ப 10 நாள்ல நம்ம ரிவைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா சிதைஞ்சிரும். அந்த ஞாபகம் வந்து சிதைந்து விடும். அதாவது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப திரும்ப நினைச்சு பார்க்கவே முடியாது. அப்படியே ஃபேடிங் ஆயிடும், மறைந்து போய்விடும். அதான் சிதைவு கோட்பாடு. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் இஸ் டிகே தியரி. Because memory traces weaken over time when they are not reinforced through revision. Right, I hope you understood this. Option A is incorrect because interference theory involves forgetting due to overlapping information. அதாவது பழையது ஞாபகம் இருக்கு, புதுசா ஒன்று படிக்கும் பொழுது புதுசா படிக்கிற விஷயம் வந்து பழையதை வந்து மறக்க செய்யும் அல்லது புதியதை மறக்க செய்யும். ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு பேர் இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. இடையூறு கோட்பாடு மற்ற தகவல்கள் காரணமாக மறதியை விளக்குகிறதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். இன்டர்ஃபியரன்ஸ் தியரி இங்கே வராது. அதாவது புது தகவல் பழைய தகவலை ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு இடையூறு செய்யுங்கிறது அந்த இன்டர்ஃபியரன்ஸ் தியரி. அடுத்து மோட்டிவேஷன் தியரி. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் மோட்டிவேஷன் தியரி ரிலேட்ஸ் டு டிசைர் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நாட் டைம் பேஸ்டு ஃபர்கெட்டிங். நமக்கு என்ன கொடுத்துருக்கு, சில நாட்களுக்கு பிறகு படித்ததை மறந்துன்னா காலத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா மோட்டிவேஷன் தியரி அப்படிங்கிறது வந்து நாட் டைம் பேஸ்டு ஃபர்கெட்டிங். இது வந்து டிசைர் இன்ட்ரெஸ்ட், ஆவலோடும் ஆர்வத்தோட படிச்சா ரொம்ப நாளைக்கு நிற்கும் அப்படின்றது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அதனால இட் இஸ் நாட் டைம் பேஸ்டு ஃபர்கெட்டிங். ஆனால் இந்த கேள்வியை பொறுத்தவரை ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி ஆல்சோ இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டிங்கிறது என்னது, பெர்செப்ஷன் தியரி உணர்தல் கோட்பாடு. உந்துதல் கோட்பாடு ஓகே, அது நம்ம சொல்லிட்டோம். இன்கரெக்ட் எது? ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் பெர்செப்ஷன் தியரி டீல்ஸ் வித் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி இன்புட். உணர்தல் கோட்பாடு உணர்வு விளக்கத்தை தரும். நமக்கு கேள்வியில அது கேட்கப்படலை. இப்போ இவ்வாறெல்லாம் ஆராய்ந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். அடுத்து 9வது கேள்வி. அப்கோர்ஸ் பிடிஎஃப் ஃபைல் வருகின்ற போது மீண்டும் ஒரு முறை பார்த்து கற்பனையாக சில விஷயங்களை எல்லாம் பார்த்து மனதிலே உணர்ந்து நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் எளிதாக உடனே பார்த்தவுடன் சரியான பதில் எது என்று நமக்கு தெரியும். டைம்லாம் இருக்காதுல்ல. 150 கேள்வி எழுதணும், கரெக்டா 150னா 2.5 மணி நேரம். ஒரு நிமிஷம் தான் ஒரு கேள்வி கொடுக்க முடியும். அப்ப ஏற்கனவே படிச்சு பார்த்த உடனே பள்ளின்ற அடிக்கணும். அதான் அப்புறம் நம்ம அதை வந்து மார்க் வேற பண்ணணும். அந்த டாட்லாம் போடணும் இல்லையா, அந்த சர்க்கிளில் வந்து டாட்லாம் வரையணும். அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். அதனால பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு முறை இருமுறை நாம் பார்த்து விட வேண்டியது எல்லாம். அடுத்து, so a student confuses two similar concepts while writing an exam. This type of forgetting is due to what? Confuses two similar concepts while writing an exam. அது இன்டர்ஃபியரன்ஸ். அதாவது 2 விஷயத்த படிச்சிருக்கோம், இந்த விஷயமா அந்த விஷயமானா அது ஓவர்லாப்பிங். கான்செப்ட்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகுது. அது மேல 2 ஒரே நேரத்தில் வருது, எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதான் சிமிலர் கான்செப்ட் கன்ஃபியூஷன் பேர். அது பேர் இன்டர்ஃபியரன்ஸ், நாட் டிகே அட்டென்ஷன் சென்சேஷன். அப்கோர்ஸ் மற்றவற்றை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பிடிஎஃப் ஃபைல பார்த்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னதுதான் மீண்டும் மீண்டும் அந்த இதில் வருது, ஆல்டர்னேட்டிவ்ஸில் வந்து கொண்டிருக்கு. A teacher uses charts and diagrams to help students understand concepts clearly. This improves what? ஒரு ஆசிரியர் வரைபடங்கள் மற்றும் அட்டவணைகளை பயன்படுத்தி மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறார். இது எதை மேம்படுத்துகிறது? நிச்சயமா பெர்செப்ஷன். அதாவது ஒரு கான்செப்டை வந்து எளிதாக புரிந்து கொள்வதற்கு உதவுது. அது பெர்செப்ஷன் தானே.
பெர்செப்ஷன்ங்கிறது உணர்திறன். அதாவது ஃபர்கெட்டிங் கிடையாது, ஹாலுசினேஷன் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன்லாம் கிடையாது. நிச்சயமா அது பெர்செப்ஷன். நமக்கு இது பார்த்த உடனே இந்த கேள்விகளும் உடனே நம்மளால் பயில் சொல்ல வேண்டும். ஸோ the correct answer is perception, because a visual aids help students interpret and understand information more effectively. சரியான பதில் உணர்தல். ஏனென்றால் காட்சி உதவிகள், அதாவது அந்த விஷுவலா காண்பிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தகவலை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. அது நிச்சயமா பெர்செப்ஷன் தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ரைட். மற்ற விஷயங்கள் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை மீண்டும் பார்த்துக்கொள்ளலாம். A student maintains a focus throughout a 3-hour examination without losing concentration. This is an example of what? அதாவது நீடித்த கவனம் அப்படின்னு, நீண்ட கால கவனம், நீடித்த கவனம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3-hour எக்ஸாமினேஷன், 3 மணி நேரத்தை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வந்து அவர் வந்து எழுத முடியுது. மெயின்டைன்ஸ் ஃபோக்கஸ், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி 3 மணி நேரம் தேர்வை எழுதுறாருன்னா அது எதுக்கு எக்ஸாம்பிள்? நிச்சயமா சஸ்டைன்ட் அட்டென்ஷன்ங்கிறது, நாட் செலக்டிவ் அட்டென்ஷன். சஸ்டைன்னா நீண்ட கால கவனம் தான் சஸ்டைன்ட் அட்டென்ஷன். அதாவது முயற்சி எடுத்து முயன்று அவர் அப்படி இருக்காரு. ஏன்னா வேற வழி இல்லை, பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா 3 மணி நேரம் வேற எந்த கவனமும் இருக்காது. வீட்டை பத்தி கவனம் இருக்காது, எதை பத்தியும் கவனம் இருக்காது, எக்ஸப்ட் அந்த பரீட்சையில் தேர்வில் காணப்படுகின்ற கேள்விகள், நாம் எழுதுகின்ற விடைகள், அதை ஒட்டி மட்டும்தான் கவனம் இருக்கும். அது வந்து சஸ்டைன்ட் அட்டென்ஷன். ஸோ sustained attention is the correct answer because the student is able to maintain concentration over a long period of time. Option A is incorrect. ஏன்னா செலக்டிவ் அட்டென்ஷன் இங்கே வராது. டிவைடட் அட்டென்ஷன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 2-3 டாஸ்க் இருக்கும் பொழுது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அட்டென்ஷன் கொடுத்தோம்னா அது டிவைடட் அட்டென்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட்றாரு, மியூசிக் கேட்குறாரு, படிக்கிறாரு, அது என்னது பகிர்ந்த கவனம், டிவைடட் அட்டென்ஷன். ஒரு நேரத்தில் ஒன்றை செஞ்சால் தான் உருப்படும். ஒரே நேரத்தில் சாப்பிட்டு கொண்டு வாசிக்கிறார், பாடத்தை படிக்கிறார், இன்னொன்று மியூசிக்கும் இருக்கு அப்படின்னா 3 விதமான டாஸ்க் இருக்கு. அது பேர் டிவைடட் அட்டென்ஷன். ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து, a student listens to the teacher while taking notes at the same time. This is an example of what? இது டிவைடட் அட்டென்ஷன். அதனால தான் இப்போ எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இப்போ முன்னாலையெல்லாம் பவர் பாயிண்ட் எல்லாம் போடுவாங்க, ஆனால் அப்போ குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த சைக்காலஜிஸ்ட் மாதிரி டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தயவு செய்து யாரும் எதுவும் எழுதாதீங்க, நான் வந்து இந்த பிபிடியை உங்களுக்கு அப்படியே நான் அனுப்பிச்சிருவேன், அதனால நீங்க எழுத தேவையில்லை, அதற்கு பதிலாக என்ன செய்யுங்க, நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்கன்னு சொல்லுவாங்க. ரைட், அதுதான் பாயிண்ட். A student listen to the teacher while taking notes. ஒரு ஆசிரியரிடம் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அதே நேரத்தில் நோட்ஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது எதனுடைய எக்ஸாம்பிள்னா, இது வந்து டிவைடட் அட்டென்ஷன் தான். 2 விஷயம். அதாவது நோட்ஸ் எடுக்கும் பொழுது ஆசிரியருடைய வார்த்தைகள் விடுபட்டு போகும். அதனால இப்பொழுது தற்காலத்தில் இந்த கடந்த 2-3 ஆண்டுகளில் கொடுப்பவர்கள்லாம் என்ன கிளாஸ் கொடுப்பவர்கள்லாம் இதைத்தான் செய்கிறார்கள். தயவு செய்து யாரும் ஒன்றும் எழுதாதீர்கள், பேசாமல் நான் இதை நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு கொடுத்து விடுவேன், என்னென்ன நடத்துகிறோன்னா அது பூரா உங்களுக்கு வந்துவிடும், தயவு செய்து நான் சொல்வதை மட்டும் கவனிங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கான விடை வந்து டிவைடர். ஏன்னா 2 விஷயம் செய்யறாரு, லிசன் பண்றாரு, அதே நேரத்தில் நோட்ஸும் எடுக்கிறாருன்னா முழுமையா எதையும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அதுவும் செய்ய முடியாது, அந்த மாதிரி. So the correct answer is divided attention because the student is performing 2 tasks simultaneously. Of course, மற்றதை பார்த்து கொள்ளலாம். A sudden loud noise immediately draws a student's attention. This is due to what? திடீரென எழும் பெரிய சத்தம் ஒரு மாணவனுடைய கவனத்தை ஈர்க்கிறது. எது குறிக்கிறது? இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்டென்சிட்டி இருக்கு, ஹேபிட் இருக்கு, மோட்டிவேஷன். இன்டென்சிட்டி, தீவிரமா ஒரு விஷயம் நடக்குது பட்டன், அது நிச்சயமா நம்மளுடைய கருத்தை கவரும். நம்ம அப்படியே ஒன்றை வாசித்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வேலையை செய்து திடீரென இடி இடிக்கிறது என்று சொன்னால், பயங்கரமான இடிச்சத்தம் என்று சொன்னால் உடனே நம்மளுடைய கவனம் அங்கு சொல்லும். இன்டென்சிட்டி, கவனத்தினுடைய தீவிரம் அங்கு பாயும். So the correct answer is intensity because strong stimuli like loud sounds naturally attract attention.
அதுதான் இதனுடைய காரணம். A sudden loudness immediately draws a student's attention என்பதனுடைய அர்த்தம் அதான். அடுத்து அப்கோர்ஸ் ஏன் தவறு அப்படிங்கிறதுக்கான நான் காரணங்கள் கொடுத்துருக்கேன். அது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால நீங்கள் அதை பிடிஎஃப் ஃபைலில் பார்த்துக்காங்க. A student groups nearby objects together while observing a diagram. This follows which law of perception? ஒரு மாணவன் வரைபடத்தில் அருகில் உள்ள பொருட்களை ஒன்றாக காண்கிறான். இது எந்த உணர்தல் விதி? லா ஆஃப் சிமிலாரிட்டி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, லா ஆஃப் க்ளோசர், லா ஆஃப் கண்டினியூட்டி. த லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. ஒரு மாணவன் வரைபடத்தில் உள்ள பொருட்களை ஒன்றாக காண்கிறான். அப்படி பார்க்கும்போது அது லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி என்ற ஒரு அணுக்கம் விதி. The correct answer is proximity because objects that are close to each other are perceived as a group. I hope you understood this. Similarity groups objects based on likeness, not distance. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கின்றேன். இந்த புள்ளி புள்ளியா வச்சுக்கிட்டு போவோம். ஆக்சுவலி புள்ளி புள்ளியா வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி பண்றோம்னு வைங்க. ஆக்சுவலா அது சர்க்கிள்னா சர்க்கிள் இல்லை, புள்ளிகள் தான் இருக்கு, புள்ளிகளுடைய குவியல். ஆனா நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்னா அது ஒரு வட்டமா பார்க்கும். அதெல்லாம் லா ஆஃப் ப்ராக்சிமிட்டிக்கு நம்ம சரியாக சொல்லலாம். அடுத்து ஏன் தவறுன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். லா ஆஃப் சிமிலாரிட்டி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் சிமிலாரிட்டி குரூப்ஸ் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் லைக்னஸ் நாட் டிஸ்டன்ஸ். ஓகே, அதனால இது தவறு. அடுத்து வந்து ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் க்ளோசர் இன்வால்வ்ஸ் கம்ப்ளீட்டிங் இன்கம்ப்ளீட் ஃபிகர்ஸ். அதாவது சி தவறானது. ஏனென்றால் நிறைவு, கம்ப்ளீட்னஸ், முழுமையற்ற உருவங்களை நிறைவு செய்வது. அது வந்து என்னது? ஆப்ஷன் சி, லா ஆஃப் க்ளோசர். லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து தட் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். இந்த கேள்வியை பொறுத்தவரை இன்கரெக்ட் பிகாஸ் கண்டினியூட்டி ரெஃபர்ஸ் டு ஸ்மூத் அண்ட் கண்டினியூஸ் பேட்டர்ன்ஸ். தொடர்ந்து செல்லும் வடிவங்களை குறிக்கும். இந்த சர்க்கிள்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் நாம் இந்த ஒவ்வொன்றையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்குரிய பதில் ப்ராக்சிமிட்டி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. வரைபடத்தில் அறிவுள்ள பொருட்களை ஒன்றாக காண்பது லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, அணுக்கம் விதி என்று சொல்வது. அடுத்து, a student mentally completes an incomplete figure while observing it. This is an example of what? ஒரு மாணவன் முழுமையற்ற உருவத்தை மனதிலே நிறைவு செய்து காண்கிறான். இது எதற்கான உதாரணம்? ஏற்கனவே பார்த்தபோது லா ஆஃப் க்ளோசர். So the correct answer is closer because the mind fills in missing parts to perceive a complete figure. நான் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் கொடுத்திருக்கிறேன் முன்னால அந்த வகுப்புல. அதை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டிருந்தால் அது எளிதாக இருக்கும் இதை கண்டுபிடிப்பதற்கு. மீண்டும் ஒரு முறை கூட அதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். லா ஆஃப் க்ளோசர் என்பது அப்படிதான். அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து விடுபட்டமா இருக்கும், ஆனா நம்ம வந்து பார்க்கறது எப்படின்னா முழுமையா பார்ப்போம். அதுதான் லா ஆஃப் க்ளோசர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்க்கிள்ல எல்லாம் அப்படித்தானே. ஒரு பகுதியை மட்டும் விட்டுருங்க, ஆனா நமக்கு சர்க்கிளா தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை விட்டுட்டு சர்க்கிள் மாதிரி புள்ளி வச்சோம்னா நம்ம வந்து முழுமையா பார்த்தோம்னா நமக்கு சர்க்கிள் தான் தெரியும். அது ஏதோ கொஞ்சம் விடுபட்டிருக்குன்னு நம்மளால சொல்ல தோணாது. அதுக்கு பேர் தான் வந்து லா ஆஃப் க்ளோசர், நிறைவு விதி என்று பெயர். Option B is incorrect. Okay, right answer law of closure. Why B is incorrect? Similarity. Similarity involves grouping similar items. அது இங்கே சொல்லலை, அதை பற்றி இங்கே பேசலை. அடுத்த ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். ஒற்றுமை, ஒத்தவற்றை. ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் கான்ட்ராஸ்ட் ரெஃபர்ஸ் டு டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்டிமுலி. மாறுபாடு வேறுபாட்டை குறிக்கும். அதாவது ரெண்டு தூண்டுதலுக்கு இடையான வேறுபாட்டை குறிப்பது தான் இந்த மாறுபாடு. அதுவும் இங்கே கிடையாது. ஓகே, இந்த கேள்விக்கே அது சரியான. நான் பார்த்தவொடனே நமக்கு தெரிகிறது அது பார்த்தவன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இருக்க கூடாது. டக்குன்னு லா ஆஃப் க்ளோஸ்ன்ற உடனே நமக்கு தெரியும் அதான் அப்படி, அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பு தேவைப்படுகிறது. அடிப்படை கான்செப்ட்ஸ் நமக்கு கிளியரா இருந்தா இதெல்லாம் ஒரு நிமிஷம்லாம் நமக்கு தேவையில்லை. பார்த்த உடனே within 10 seconds you will be able to get the correct answer. அடுத்து, a student is able to recall a visual image for a few seconds after seeing it. This type of memory is what? A student, ஒரு மாணவன் ஒரு படத்தை பார்த்த பிறகு சில வினாடிகள் அதை நினைவில் வைத்துக் கொண்டா அது வந்து சென்சரி மெமரி, உணர்வுகளின் அடிப்படையில் வரக்கூடிய சென்சரி மெமரி. The correct answer is sensory memory because it retains sensory impressions for a very brief
duration of a few seconds. இப்போ உதாரணமாக அந்த செல்ஃபோன் நம்பர்லாம் அப்படித்தானே, உடனே வந்து அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும். ஏதாவது நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட ஏதாவது 1-2 எண்கள் வந்து தவறி வரும். அது சென்சரி மெமரி. பார்த்த உடனே அவ்வளோ எளிதாக உடனே முழுமையாக நம்மால் நினைவு கொண்டு வர முடியாது, சென்சரி மெமரி. ஸோ ஒரு சில வினாடிகள் மட்டுமே உணர்வு தகவலை வைத்திருக்கும். ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட். ஷார்ட் டேர்ம் மெமரி. ஏன் இன்கரெக்ட்? Because short-term memory lasts longer than a few seconds and involves a conscious processing. அதில் கான்சியஸ் ப்ராசஸிங் இந்த குறுகிய கால நினைவு சில வினாடிகளை விட அதிக நேரம் நீடிக்கும். ஏன்னா தெர் இஸ் அ ப்ராசஸ், ஒரு வழிமுறை, நன்கு உணர்ந்த வழிமுறை அங்கே இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சிங்கிறது லாங் டேர்ம் மெமரி, அதுவும் இன்கரெக்ட். ஏன் லாங் டேர்ம் மெமரினா என்னது? இட் ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அ லாங் டூரேஷன். நீண்ட கால நினைவு, நீண்ட நேர சேமிப்பை, அதாவது நீண்ட காலத்திற்கு ஒரு நினைவு, நாம் ஒரு பொருளை நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். அந்த மாதிரி இருந்தால் அது லாங் டேர்ம் மெமரி. அது இங்கே கேட்கணும். அப்கோர்ஸ் அதே போல லாஜிக்கல் மெமரி அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை புரிந்து அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். தர்க்க நினைவு அர்த்தத்தை கொடுக்கிறது. தர்க்க நினைவு, லாஜிக்கல், அதுவும் இங்க சொல்லலை. ஏன்னா இது என்ன சொல்றாங்க, ஒரு சில வினாடிகள் மட்டுமே உணவு தகவலை வைத்திருக்கும் அந்த சென்சரி மெமரி. அதைத்தான் இங்க கேள்வியில கேட்கிறாங்க. A student is able to recall a visual image for a few seconds after seeing it. ஆனா உடனே அதுக்கப்புறம் உடனே மறந்துடும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது? சென்சரி மெமரி, உணர்வு நினைவு. A student remembers important concepts even after many years. This is due to what? நிச்சயமா லாங் டேர்ம் மெமரி. ஏன்னா நீண்ட காலம் வந்தாலே, மெனி இயர்ஸ்ன்னு வந்தாலே அது நீண்ட காலம். அதனால நாட் சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி இஸ் த ரைட் ஒன். பாசிவ் மெமரி இல்லை. அப்போ சரியான ஆன்சர் வந்து லாங் டேர்ம் மெமரி, நீண்ட கால நினைவு. மற்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள். A student forgets information because it was not revised regularly. This type of forgetting is explained by what? Which principle? A student forgets information because it was not revised regularly. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது டிகே தியரி, அழிவு கோட்பாடு, சிதைவு கோட்பாடு. அப்படின்னா தான், அதாவது திரும்ப திரும்ப நம்ம ஞாபகத்தை, இப்போ உதாரணமா மேத்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க வந்து மேத்ஸ் திரும்ப திரும்ப நீங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தா தான் மேத்ஸ் கான்செப்டே உங்களால் நினைவு கொண்டு வர முடியும். ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்திலிருந்து இன்னொரு பாடத்துக்கு மாறிட்டான்னு வைங்க, மேத்ஸ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு மாறிட்டாருன்னா 1 வருஷத்துல மேத்ஸ்ல இருக்க எல்லா விஷயமும் மறந்துடும். அவர் திரும்ப படிச்சு தான் அவர் வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். அதான் வந்து இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டிகே தியரி. ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாம இருந்தோம்னா அது மறந்துடும். ஸோ இன்டர்ஃபியரன்ஸ் தியரிங்கிறது இடையூறு கோட்பாடு, டிகே தியரி சிதைவு கோட்பாடு, மோட்டிவேஷன் தியரி உந்துதல் கோட்பாடு, பெர்செப்ஷன் தியரி உணர்தல் கோட்பாடு. ஸோ இங்கே சொல்றது வந்து டிகே. A student forgets information because it was not revised regularly. ஒரு மாணவன் தகவலை முறையாக மீளாய்வு செய்வதால் மறந்து விடுகிறான்னா அது வந்து டிகே தியரி. ஆட்டோமேட்டிக்கா மறந்துடும் எந்த ஒரு விஷயம். அப்கோர்ஸ் மற்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏற்கனவே அதை நான் எக்ஸ்பிளைன் செய்து விட்டேன், விளக்கி சொல்லியிருக்கிறேன். அடுத்து 19வது கேள்வி. A student shows better attention in a subject that he likes. This is due to what? Yeah. A student shows better attention in a subject that he likes. This is due to what? Is this external factor, internal factor, illusion, sensation? அதாவது விரும்புகிறான் அப்படின்னு சொன்னாலே அது இன்டர்னல் ஃபேக்டர் தானே, உள்ளூர இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவருடைய உள்ளத்திலே அந்த பாடத்தை விரும்புகிறான்னா அது இன்டர்னல் ஃபேக்டர் தானே. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா நம்ம பரிசு வாங்கணும், அல்லது ஆசிரியரை இம்ப்ரெஸ் பண்ணணும், அல்லது பெற்றோர் சொல்றது நம்ம கேட்கணும், அதெல்லாம் வெளிப்புற காரணியா. இன்டர்னல் ஃபேக்டர்ங்கிறது அந்த பாடத்துல எனக்கு பிடிக்குது, அந்த பாடத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் பிடிக்குது, ஆகவே இந்த பாடத்தை விரும்புகிறேன்னு சொல்றான்னா, ஒரு மாணவன் சொல்கிறான் என்று சொன்னா அது இன்டர்னல் ஃபேக்டர். I hope you understood this. அடுத்து, a student identifies patterns and relationships while learning a concept. This process is related to what? A student identifies patterns and relationships. ஒரு மாணவன் ஒரு கருத்தை கற்கும் போது அந்த வடிவங்கள் மற்றும் தொடர்புகளை கண்டறிகிறார். இது எதனை குறிக்கிறதுனா பெர்செப்ஷன், உணர்தல்.
The correct answer is perception, because it involves organizing and interpreting sensory information to understand patterns and relationships. ஆகவே உணர்தல் என்பது சரியான பதில். ஏனென்றால் இது தகவலை ஒழுங்குபடுத்தி அர்த்தம் கண்டறிவதை குறிக்கிறது. So option A is incorrect because sensation is only the detection of stimuli, not interpretation. சென்சேஷன்ங்கிறது வந்து உணர்வு என்பது உணர்தலுடைய ஆரம்ப கட்டமே ஒழிய அது வந்து இன்டர்பிரிட்டேஷன் விளங்கிக் கொள்வது அல்ல. சும்மா வெறுமனே உணர்வுடைய ஆரம்ப கட்டம் சென்சேஷன். ஒரு விஷயத்த பார்க்குறோம், மனசுல படுது, அவ்வளவுதான். அது வந்து அதுவே சென்சேஷன் இங்க வராது. பெர்செப்ஷன்ங்கிறது என்னது? சென்சேஷன் பிளஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம். சென்சேஷன் பிளஸ் வேல்யூ அப்படிங்கிறதா பெர்செப்ஷன். ஒரு பார்க்குற ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் சொன்னா அதுக்கு பேர் பெர்செப்ஷன். இப்போ ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம் பாடத்துல, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கேட்பாங்க. சென்சேஷன்ங்கிறது ஜஸ்ட் உணர்வு, ஒரு விஷயம் பல விஷயங்களை பார்க்கணும், அதை பார்த்துட்டு அதை பத்தி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறோம். ஆகா, இந்த வானம் எவ்வளவு நேர்த்தியா, வானத்தை பார்க்கிறோம், ப்ளூ கலர்ல நல்லா இருக்கு, அது ப்ளூ கலர்ல இருக்கு அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சா அது சென்சேஷன். ஆகா, இறைவனுடைய படைப்பு எத்தனை மகத்தானது, எவ்வளவு நீல நிறம், எவ்வளவு அருமையான நீல நிறத்திலே இந்த வானத்தை படைக்கிறான்னு நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தீங்கன்னா, ஒரு மீனிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பெர்செப்ஷன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இந்த கேள்வியை பொறுத்தளவுல சரியான பதில் பெர்செப்ஷன். ஒரு மாணவன் ஒரு கற்கின்ற பொழுது அதன் வடிவங்கள் மற்றும் தொடர்புகளை கண்டறிகிறார். இது வந்து பெர்செப்ஷன், உணர்ந்து கொள்ளுதல். A student organizes study material into meaningful groups to remember it better. This method improves what? A student organizes study material into meaningful groups to remember it better. அது அருமையான கேள்வி. ஒரு மாணவன் படிக்கும் தகவல்களை அர்த்தமுள்ள குழுக்களாக, சிறு சிறு பகுதிகளாக ஒழுங்குபடுத்தி நினைவிலை வைத்துக் கொள்கிறார். இது எதை மேம்படுத்துகிறதுனா லாஜிக்கல் மெமரி, தர்க்க நினைவை மேம்படுத்துகிறது. நாட் ரோட் மெமரி, சென்சரி மெமரி, பாசிவ் மெமரி. மற்ற விஷயங்கள் நான் ஏற்கனவே விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் லாஜிக்கல் மெமரி. என்ன காரணம்? லாஜிக்கல் மெமரி பிகாஸ் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் இன்டு மீனிங்ஃபுல் குரூப்ஸ். Organizing information into meaningful groups helps in understanding and long-term retention. தகவல்களை அர்த்தமுள்ள முறையிலே ஒழுங்குபடுத்துவது புரிதலையும் நீண்டகால நினைவையும் மேம்படுத்துகிறது. ஆகவே லாஜிக்கல் மெமரி பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். மற்ற விஷயங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எது ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் எது சரியான பதில்? லாஜிக்கல் மெமரி. தகவல்களை குழுக்களாக ஒழுங்குபடுத்தி படிப்பது நினைவை வந்து பலப்படுத்தும். ஆகவே இது தர்க்க நினைவிலே சேரும். A student tries to study multiple subjects at the same time and performs poorly. This is due to what? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் அட் த சேம் டைம். ஒரே நேரத்தில் 4 பாடத்தை விரிச்சு வச்சுட்டு தமிழையும் படிக்கிறான், இங்கிலீஷையும் படிக்கிறான். அது என்ன ஓவர்லாப்பிங் ஆகி கடைசியில் வந்து டிவைடட் அட்டென்ஷன். அது பேர் டிவைடட் அட்டென்ஷன். அதனால வந்து முழு கவனம் செல்லாது, முழு ஞாபக சக்தி, முழு நினைவு திறனும் வராது, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க கடைசி. ஸோ a student tries to study multiple subjects at the same time and performs poorly. This is due to what? Adana divided attention. The correct answer is divided attention because attempting to focus on multiple tasks reduces efficiency and concentration. ஒன் அட் அ டைம். இன்னைக்கு இங்கே வந்து ஆங்கிலத்தை படிக்கிறேன், நாளைக்கு தமிழை படிக்கிறேன், அந்த மாதிரி நினைக்கும். அப்கோர்ஸ் தினம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருக்கும், அது வந்து அசைன்மெண்ட்ஸ், அது தனி ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது. படிக்கின்ற பொழுது எப்படி படிக்க வேண்டும்? ஒரே நேரத்தில் ஒன்றை படித்து விட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு கூட அடுத்து படிக்கலாம். ஒரே நேரத்தில் இதையும் படிப்பேன் அதையும் படிப்பேன், 1 மணி நேரத்தில் 3 பாடத்தை படிப்பேன் என்று சொன்னால் அது வந்து மெமரிக்கு நல்லதல்ல அப்படிங்கிறத கருத்து. டிவைடட் அட்டென்ஷனாக போயிடுது. A sudden flash of light immediately attracts a student's attention. This is because of what? Intensity. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திடீரென ஒளி பளிச்சென்று மாணவனுடைய கவனத்தை ஈர்க்கிறது என்றால் அது எதனால் ஏற்படுது? இன்டென்சிட்டி, தீவிரத்தால் ஏற்படுது. Strong or bright stimuli naturally capture attention immediately. வலுவான அல்லது பிரகாசமான தூண்டுதல்கள் உடனடியாக கவனத்தை ஈர்க்கிறது. மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட்ங்கிறது உள்ளார்ந்த ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது?
Interest is an internal factor related to, not related to sudden brightness. வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு காரணி, ஆனா நாட் ரிலேட்டட் டு த சடன் பிரைட்னஸ். ஆக்சுவலி திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த பளிச்சென்றது ஒரு எக்ஸ்டர்னலா நடக்குது. இன்டென்சிட்டி அதனுடைய அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது எல்லாம் நார்மலா இருக்கு, திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது, திடீர்னு ஒரு பெரிய ஒளி ஏற்படுகிறதுனா அது இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீவிரமான ஒரு விஷயம், ஒரு என்ன சொல்றது, ஃபேக்டர், காரணியா இருக்குது அல்லது தூண்டுதலா இருக்கு, தீவிரமான ஒரு தூண்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து எதை சேரும்? இன்டென்சிட்டி. அதான் இந்த கேள்விக்கு பதில் வந்து இன்டென்சிட்டி. A student sees shapes in clouds and imagines them as animals. This is an example of what? ஒரு மாணவன் மேகங்களில் வடிவங்களை கண்டு அவற்றை விலங்குகளாக கற்பனை செய்கிறார். இது எதற்கான உதாரணம்? இல்லுஷன். இல்லுஷன் சொல்றோம். மேகங்களில் வடிவங்களை பார்க்க, மேகம் அது பாட்டில் இருக்கு, ஆனா இவன் வந்து வடிவங்களை பார்க்கிறான், அவற்றை விலங்குகளாக கற்பனை செய்கிறான். அது நிச்சயமா வந்து இல்லுஷன். அது ஒரு பொருள் இருக்கு, மேகம் இருக்கு, மேகம் அப்படி பல ஃபார்ம்ஸ்ல இருக்கும், பல உருவங்கள்ல இருக்கும். அதை இவன் வந்து தப்பா சொல்றான். அது ஒரு சிங்கத்தை பார்த்தேன், புலியை பார்த்தேன், யானையை பார்த்தேன் மேகத்துலன்னு சொன்னான்னா அங்க இருக்கக்கூடிய பொருளை தவறாக உணர்து. அது நிச்சயமா அது இல்லுஷன். இல்லுஷன்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஹாலுசினேஷன் நமக்கு தெரியும், இல்லாத தூண்டுதல், ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஒரு விஷயத்த அனுபவிக்கிறோம், உணர்றோம். நான் சொன்ன மாதிரி தலையிலே சத்தம் வருகிறது, நான் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன், யாரோ அழைப்பது போன்று ஒரு குரல் கேட்கிறது அப்படின்னா எந்த விதமான தூண்டுதல் இல்லாம வரக்கூடிய ஒரு அனுபவம், அது ஹாலுசினேஷன், மாய். இல்லுஷனுங்கிறது தவறான உணர்வு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். A person clearly remembers events from childhood even after many years. This type of memories நம்ம ஏற்கனவே சொல்றோம் லாங் டேர்ம் மெமரி. பல ஆண்டுகள் கழித்துனா ரொம்ப நீண்ட காலமா ஞாபகத்தில் வைத்துக் கொள்றது லாங் டேர்ம் மெமரி. I hope you understood this. So the correct answer is long term memory because it stores information for a very long duration, sometimes for a lifetime. தகவலை நீண்ட காலம் அல்லது வாழ்நாள் முழுவதும் சேமிக்கிறது. அப்கோர்ஸ் ஏ கிடையாது, பி கிடையாது, டி கிடையாது, சி தான் ரைட் ஆன்சர். ஏன் கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது வந்து லாஸ்ட் ஒன்லி ஃபார் லிமிட்டட் டைம், கொஞ்ச நேரத்துக்கு, குறுகிய நேரத்தில் தான் அது இருக்கு. சென்சரி மெமரி அது உடனே பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் நம்மளால அதை நினைவு கொண்டு வர முடியாது. ரொம்ப தற்காலிகமான ஒரு மெமரியா தான் சென்சரி மெமரி, உணர்வுகளின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய மெமரி. இம்மீடியட் மெமரி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம், ரெஃபர்ஸ் டு வெரி ஷார்ட் டூரேஷன் ரெக்கார்ட், கொஞ்ச நேரம் தான். இப்போ உதாரணமா ஒரு சில சமயத்துல டெலிஃபோன் நம்பர், செல்போன் நம்பரை கூட ஒருத்தர் பார்க்கலாம், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு. ஒரு தடவை சரியா கூட சொல்லிடலாம், ஆனா எப்பவுமே சொல்ல முடியுமான்னு. இது இம்மீடியட் மெமரி, உடனே ஒரு மெமரி நமக்கு ஏற்படும், ஷார்ட் டூரேஷன் ரெக்கார்ட் சொல்லும். ஆனா இதுல சரியான ஆன்சர் வந்து நமக்கு லாங் டேர்ம் மெமரி. இந்த கேள்வியை பொறுத்தலாம் பல ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நினைவு இருக்கிறது அப்படின்னா லாங் டேர்ம் மெமரி. அடுத்து, a student forgets some painful experiences deliberately to avoid mental stress. This type of forgetting is what? Student forgets some painful experience. ஒரு மாணவன் மன அழுத்தத்தை தவிர்க்க சில வேதனையான அனுபவங்களை நினைவிலிருந்து மறக்க நினைக்கின்றான். இது எந்த வகையான மறப்பு அப்படின்னா அது வந்து மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். அதாவது நான் இதை சத்தியமா அதை நான் நினைச்சே பார்க்க மாட்டேன்ற ஒரு வில் பவர் இருக்கு அவன்கிட்ட. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அது மறந்துடும். அது நிறைய விஷயத்த அப்படித்தானே, கசப்பான அனுபவங்களை மறக்க வேண்டும் சொல்றோம்ல. வாழ்க்கையில ரெண்டு நடக்கும், இனிப்பான அனுபவங்கள் இருக்கும், கசப்பான அனுபவங்கள் இருக்கும். கசப்பான அனுபவங்களை மறந்து விடுதல் அப்படின்னா நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளணும். விரும்பி நான் இதை நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்தா தான் அந்த அந்த விஷயம் மறக்கும். அதுக்கு பேர் தான் மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். மன அழுத்தத்தை தவிர்க்க சில வேதனையான அனுபவங்கள் நினைவிலிருந்து மாற்றிக்கொள்கிறார், மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். So the correct answer is motivated forgetting because a student intentionally suppresses unpleasant memories to avoid emotional discomfort. மாணவன் மனவேதனை தவிர்க்க நினைவுகளை தானாக தடுக்கின்றார்.
அப்ப டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரொம்ப காலத்துக்கு நம்ம ரிவைஸ் பண்ணாமே ஒரு விஷயத்த இருந்தோம்னா அது சிதைந்து விடும் அந்த மெமரி, அதுதான் டிகே. அது இங்க வராது, இந்த கேள்விக்கு அது பொருந்தாது. இப்படி நீங்கள் பார்த்து கொள்ளணும். சென்சரி ஃபர்கெட்டிங் அப்படிங்கிறது உடனுக்குடன் நம்ம ஃபர்கெட்டிங் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் கிளாசிஃபிகேஷன் இன் திஸ் டெக். இந்த மாதிரியான விஷயம் பார்த்த உடனே கிறுக்குத்தனமான ஒரு ஆப்ஷனா இருக்குன்னு நமக்கே தெரியும். அதனால பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. எல்லாத்தையும் வாசிக்காம பார்த்த உடனே நமக்கு தெரியும் டிகேயா இன்டர்ஃபியரன்ஸா அல்லது வந்து மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங்கா. இன்டர்ஃபியரன்ஸ் ஒரு கருத்து ஒரு ஞாபகம் இன்னொரு ஞாபகம் ஏற்கனவே உள்ள ஒரு விஷயத்த வந்து மறக்கடியுது. அந்த மாதிரிலாம் இங்க கொடுக்கல. இங்க என்ன கொடுத்துருக்கு, பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை ஒருத்தன் மறக்கலாம் அப்படின்னா அது மோட்டிவேட்டட் ஃபர்கெட்டிங். இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, a teacher explains a concept using real life examples to make it clear. This mainly improves what? Perception தான். ஒரு கான்செப்ட்லாம் வந்து எப்பவுமே அப்டிராக்டா தான் இருக்கு, புரிந்து கொள்ள முடியாது. அதை உதாரணங்களை கொண்டு விளக்குகின்ற பொழுது நன்றாக அதை உணர்ந்து கொள்ளுகிறார், நல்ல ஞாபக சக்தி ஏற்படுகிறது. ஸோ ஒரு ஆசிரியர் உண்மையான வாழ்க்கை உதாரணங்களை கொண்டு கருத்தை விளக்குகின்றார், அது பெர்செப்ஷன். So the correct answer is perception because real life examples help students interpret and understand concepts meaningfully. வாழ்க்கை உதாரணங்கள் மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை வழங்குகின்றன. So option A is incorrect. Sensation is incorrect because உணர்வு என்பது உணர்வுகளை பெறுதல் மட்டும்தான். அதனால அது மெமரிக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஆப்ஷன் சி forgetting அப்படிங்கிறது incorrect. Such teaching reduces forgetting rather than causing it. Okay. Reduces forgetting. ரைட். அடுத்து வந்து அப்புறம் பார்த்த உடனே நமக்கே தெரியும், சில விஷயங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, நமக்கே தெரியும் வித்தியாசமா இருக்குன்ட்டு. எது சரியானது என்பது ஏதாவது ரெண்டு விஷயங்கள் இதுவா அதுவான் இருக்கும், அது சரியான புரிதல் நமக்கு இருக்குமானால் மிக எளிதாக நம்மால் ஞாபகத்தில் கொண்டு வர முடியும். சார் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி. A student improves memory by revising lessons regularly. This is an example of what? A student improves memory by revising lessons regularly. ஒரு மாணவன் பாடங்களை அடிக்கடி மீளாய்வு செய்து நினைவாற்றலை மேம்படுத்துகிறான். இது எதற்கான உதாரணம்? மெமரி ஸ்ட்ராட்டஜி. அவன் அதாவது இது ஒரு குறிப்பிட்ட வழியில அவன் ரிவைஸ் பண்றான் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, நினைவு யுக்தியா அதை பண்றான். The correct answer is memory strategy because regular revision strengthens memory and improves retention. அதான் மற்றதெல்லாம் தவறு, நமக்கே தெரியும், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். A student improves memory by revising lessons regularly. This is what? This is memory strategy, நினைவு யுக்தி. அடுத்து, a student ignores unnecessary noise and focuses only on the lesson. This type of attention is what? So he ignores unnecessary noise. தேவையற்ற சத்தத்தை புறக்கணித்து பாடத்திலே கவனம் செலுத்தும். இதுதான் செலக்டிவ் அட்டென்ஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, வெளியில சத்தம் கேட்குது, அருமையான பாடல் ஓடிட்டு இருக்கு, உள்ள டீச்சர் வந்து பாடம் எடுக்கிறாங்க, அவன் முடிவு பண்றான் டீச்சர் பாடத்தை கவனிக்கணும்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டாலே வெளிச்சத்தம் கேட்காது உள்ளது. மிக அதாவது எப்போ டிஸ்ட்ராக்ஷன் வரும்னா, இதை விட அது நல்லா இருந்துச்சுன்னா, டீச்சர் எடுக்கிற பாடத்தை விட வெளியில இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா அதை அவன் கேட்பான். இவன் ஏற்கனவே ஆசிரியர் சொல்றதை கேட்கணும்னு முடிவு பண்ணானா வெளியில இருக்க சத்தம் இவனை பாதிக்காது. அதுக்கு பேர் வந்து செலக்டிவ் அட்டென்ஷன். So the correct answer is selective attention because the student chooses relevant stimuli and ignores irrelevant ones. மாணவன் தேவையானவற்றில் மட்டும் கவனம் செலுத்த தேவையற்றவற்றை விட்டுவிடுகிறார். அதான் அந்த அர்த்தம், செலக்டிவ் அட்டென்ஷன். I suppose you understood all the things. A student groups similar ideas together to remember them easily. This method is called what? அதாவது பல விஷயங்களை ஒழுங்குபடுத்துறாரு. இதெல்லாம் இதை சேரும், இது ஃபார்முலா, இது வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ், இது எஸ்ஏ கொஸ்டின், அப்படிலாம் குரூப் பண்ணி படிக்கிறான்னு வைங்க. அதுக்கு பேர் வந்து ஆர்கனைசிங் ஸ்ட்ராட்டஜி, ஒழுங்குபடுத்துதல் யுக்தி. எல்லாத்தையும் மொத்தமா படிக்காம தனித்தியா ஒன் வேர்டா படிப்போம், அல்லது 2 மார்க் கேள்வி எடுத்தா 2 மார்க் கேள்வியா படிப்போம். எஸ்ஏ கொஸ்டின்ஸை பூரா அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சிமிலர் அப்படி ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு முறை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்கனைசிங் ஸ்ட்ராட்டஜி.
So the correct answer here is organization strategy, because grouping similar information helps in better encoding and retrieval. ஒழுங்குபடுத்துதல் யுக்தி தகவல்களை குழுவாக்குவது நினைவில் எளிதாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஏன் தவறு என்பதை நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே அதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால இங்கே நான் அதை பற்றி சொல்லலை. நீங்கள் அதை பார்த்து கொள்ளணும் பிடிஎஃப் ஃபைல. அடுத்து முக்கியமான பகுதிக்கு செல்கிறோம். ஹையர் ஆர்டர் கொஸ்டின்ஸ். அதில் நம்ம மேட்சிங் டைப் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ரீசன் கொஸ்டின் இருக்குது, அதாவது அசர்ஷன் ரீசன் அது ஒரு கொஸ்டின். அப்புறம் வந்து சில ஏறத்தாழ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி கீழே வரக்கூடிய 4 விஷயத்துல எந்தெந்த விஷயம்லாம் சேர்ந்து வருதுன்னு அது ஒரு டைப்பான கொஸ்டின். எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஒவ்வொன்றையும் நான் 2-3 சாம்பிள்ஸ் தான் நான் கொடுக்குறேன். அது ஏற்கனவே உள்ள இருந்து கேட்பாங்க. இப்போ இது வரைக்கும் படிச்ச 30 கேள்விக்குள்ள இருந்து தான் இதுவே வரும். ஆனா நமக்கு தெரியும் இது எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு மாடலுக்காக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இதை வந்து மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அப்படின்ட்டு. லிஸ்ட் 1ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கான்செப்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, வகைகளை கொடுக்குறாங்க. செலக்டிவ் அட்டென்ஷன், சஸ்டைன்ட் அட்டென்ஷன், ஆல்டர்னேட்டிங் அட்டென்ஷன், டிவைட் அட்டென்ஷன் மாதிரி கான்செப்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் மாற்றி இருக்கும். இங்கே சில சமயங்கள்ல ஒன்று நேராகவே வந்துடும், அப்படி எப்பவுமே வராது. அந்த லிஸ்ட் 2ல இருக்கிறது வந்து உல்டாவாக தான் இருக்கும். ஏ அப்படிங்கிறது 3க்கு போகும், பிங்கிறது 1க்கு போகும். அந்த மாதிரி பிங்க கோஸ் டு 1, ஏ கோஸ் டு 3 அந்த மாதிரி இருக்கும். சும்மா கலக்கையெல்லாம் பேசுகிறேன், மன்னிக்கவும். அதை புரிந்து கொள்வதற்காக பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதாவது ஏ கோஸ் டு 3, பி கோஸ் டு 1, சி கோஸ் டு 4, டி கோஸ் டு 3 அந்த மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல அப்படியே கரெக்டாகவும் வர்றது உண்டு. நமக்கு பேசிக் மீனிங் நமக்கு தெரிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம், ஏ கோஸ் டு 2, செலக்டிவ் அட்டென்ஷன் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்டிமுலஸ் வைல் இக்னோரிங் அதர்ஸ். சஸ்டைன்ட் அட்டென்ஷன் மெயின்டைனிங் ஃபோக்கஸ் ஓவர் டைம். நம்ம சொன்னோம்ல 3 மணி நேரம் ஒருத்தர் எக்ஸாம் எழுதுனாலும் வேற எந்த கவனமும் இல்லாமல் ஒன்லி எக்ஸாமில் மட்டும் கவனம்னா அது பேர் சஸ்டைன்ட் அட்டென்ஷன், நீடித்த கவனம். அப்போ பி கோஸ் டு 3. ஆல்டர்னேட்டிங் அட்டென்ஷன் ஷிஃப்டிங் ஃபோக்கஸ் பிட்வீன் டாஸ்க். ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு வந்து மாறுறது, அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிங் அட்டென்ஷன், மாறுபாடு. ஏன்னா மாற்றி ஒரு செயலிருந்து இன்னொரு செயலுக்கு மாற்றுதல் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிங் அட்டென்ஷன். ஸோ சி கோஸ் டு 1. டிவைடட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது என்னது? டிவைடட் அட்டென்ஷன் ஃபார் த அட்டெண்டிங் மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸ். ஒரே நேரத்தில் பல வகையான செயல்பாடுகளை கவனித்தல். அது நல்லதல்ல. படிப்பை போன்ற விஷயத்திற்கு அது நல்லதல்ல. ஸோ டிவைடட் அட்டென்ஷன் மீன்ஸ் திஸ் அட்டெண்டிங் டு மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸ்லி. அதனால இந்த 4 கோட்ல எது கரெக்டான கோடு? ஏ தான் சரியான. ஏ கோஸ் டு 2, பி கோஸ் டு 3, சி கோஸ் டு 1, டி கோஸ் டு 4. அதுக்கான விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். செலக்டிவ் அட்டென்ஷன் ரெஃபர்ஸ் டு ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்டிமுலஸ் வைல் இக்னோரிங் அதர்ஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனம் என்பது மற்ற தூண்டுதல்களை புறக்கணித்து ஒரு தூண்டுதலின் மீது கவனம் செலுத்துவது. சஸ்டைன்ட் அட்டென்ஷன் மீன்ஸ் மெயின்டைனிங் அட்டென்ஷன் ஓவர் அ ப்ரொலாங்டு பீரியட். நீடித்த கவனம் என்பது நீண்ட நேரம் தொடர்ந்து கவனம் வைத்திருப்பதை குறிக்கிறது. ஆல்டர்னேட்டிங் அட்டென்ஷன் இன்வால்வ்ஸ் ஷிஃப்டிங் ஃபோக்கஸ் பிட்வீன் டாஸ்க். மாற்று கவனம் என்பது பல பணிகளுக்கு இடையில் கவனத்தை மாற்றுவதை குறிக்கிறது. டிவைடட் அட்டென்ஷன் ரெஃபர்ஸ் டு அட்டெண்டிங் டு மல்டிபிள் டாஸ்க் அட்வான்ஸ், ஒரே நேரத்தில். பகிரப்பட்ட கவனம் என்பது ஒரே நேரத்தில் பல பணிகளில் கவனம் செலுத்துவது. அப்கோர்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். we will go to the question number 32. அதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் 5 கேள்வி கேட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். லிஸ்ட் 1 இங்க வந்து என்னன்னா லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க லிஸ்ட் 1ல. அதற்கான டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் 2ல. லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, லா ஆஃப் சிமிலாரிட்டி, லா ஆஃப் க்ளோசர், லா ஆஃப் கண்டினியூட்டிங்கிறதெல்லாம் லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன். இந்த பக்கம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எது எப்படி சேருது அப்படின்னு பார்க்கணும், எது எதோட சேருது. இப்போ இங்க பார்க்குறோம் லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது முதல் இது வராது. சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் குரூப் டுகெதர்ங்கிறது சிமிலாரிட்டி. ப்ராக்சிமிட்டிங்கிறது வந்து இந்த 2வது பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோஸ் டுகெதர் ஆர் பெர்சீவ்ட் அஸ் அ குரூப். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த உதாரண புள்ளிகள்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த புள்ளிகள்லாம் சேர்ந்து ஒரு வட்டமா இருக்கு, ஒரு குரூப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அல்லது வந்து ஒன்று ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இது இருக்கு, இன்னொன்று வந்து புள்ளி மட்டும் வச்சிருக்காங்க, இன்னொன்று பிராக்கெட் போட்டிருக்காங்கன்னா அந்த பிராக்கெட் எல்லாம் சேர்க்கறது, அந்த புள்ளிகள் உள்ள பகுதிகளை சேர்க்கறது இந்த மாதிரி.
ஆப்ஜெக்ட் க்ளோஸ் டுகெதர் ஆர் பெர்சீவ்ட் அஸ் அ குரூப். அந்த புள்ளி வச்சிருக்கலாம் ஒரு குரூப் அந்த மாதிரி பார்க்குது. அதுக்கு பேர் லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. லா ஆஃப் க்ளோசர் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட் ஃபிகர்ஸ் ஆர் பெர்சீவ்ட் அஸ் கம்ப்ளீட். அதுதான் நான் விடுபட்ட அந்த கோடு வட்டத்தில் விடுபட்ட, அது சதுரத்தில் விடுபட்ட ஒரு சின்ன பகுதி. அது உடனே சதுரமாக தான் நம்ம நினைப்போம், வட்டமாக தான் நினைப்போம். அது லா ஆஃப் க்ளோஸ். லா ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிறது எலமெண்ட்ஸ் ஆர் சீன் இன் கண்டினியூஸ் பேட்டர்ன்ஸ். தொடர்ச்சியாக அந்த எலமெண்ட்ஸ் இருக்கு, பொருட்கள் இருக்கு, புள்ளிகளோ கோடுகளோ இருக்கு அப்படின்னு பார்க்கறது லா ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இதை நீங்க ஒரு கற்பனை செய்து பார்த்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சரியான ஆன்சர் ஏ. A goes to 2, B goes to 1, C goes to 3, D goes to 4. Law of proximity states that objects near each other are grouped together. அருகாமை விதி என்பது ஒன்றுக்கு அருகில் உள்ள பொருட்களை ஒன்றாக காணப்படுகின்றன என கூறுகிறது. Law of similarity means similar objects are perceived as belonging together. ஒற்றுமை விதி என்பது ஒரே மாதிரியான பொருட்கள் ஒன்றாக காணப்படுவதை குறிக்கிறது. Law of closure refers to perceiving incomplete figures as complete. மூடு பண்பு விதி என்பது முழுமையற்ற உருவங்களை முழுமையானதாக உணர்வதை குறிக்கிறது. லா ஆஃப் கண்டினியூட்டி மீன்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் பெர்சீவ்ட் இன் அ கண்டினியூஸ் ஃப்ளோ. தொடர்ச்சி விதி என்பது அந்த கூறுகள் தொடர்ச்சியான வடிவத்தில் காணப்படுகின்றன என்பதை குறிக்கிறது. இது ஏற்கனவே நான் எக்ஸாம்பிள்ஸோடு நிறைய சொல்லி இருக்கின்றேன். தயவு செய்து அந்த பாடத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் கடினமான பகுதி என்று சொல்ல மாட்டேன், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இது ரொம்ப முக்கியமான கேள்விகள் கூட, அடிக்கடி கேட்கக்கூடிய பகுதிகள். ஆகவே அந்த கான்செப்ட்ஸ் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஸ்டின் நம்பர் 33. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல எரர்ஸ் கொடுத்துருக்காங்க. எரர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. உணர்தலினுடைய தவறுகளை லிஸ்ட் 1ல கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல அதற்கான விளக்கங்கள் இருக்கு, சரியா நம்ம பொருத்தம். இல்லூஷன்ங்கிறது என்னது? மிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் ரியல் ஸ்டிமுலஸா? ரைட்டா? ஐ திங்க் ரைட் தான். அதாவது ரியல் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதாவது ஒரு கயிறை பாம்பான்னு நினைக்கிறது. கயிறுங்கிறது உண்மையான ஒரு தூண்டுதல் தான், நோ டவுட் அபவுட் இட். அது ஒரு பொருள் இருக்கு, ஆனா அதை மிஸ் இன்டர்பிரேட் பாம்பா பாக்குறோம்னா அதுக்கு பேர் இல்லூஷன். அடுத்து ஹாலுசினேஷனுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெர்செப்ஷன் வித்தவுட் ஸ்டிமுலஸ். எனக்கு தலையிலே யாரோ ஒருவர் கூப்பிட்டு கொண்டு இருப்பது போல இருக்கிறது, எந்த விதமான தூண்டுதலும் இல்லை, ஆனா மனசுக்குள்ள தலையில அப்படி ஒரு நிலை. ஹாலுசினேஷன், பெர்செப்ஷன் வித்தவுட் ஸ்டிமுலஸ், எந்த விதமான தூண்டுதல் இல்லாமல் ஏதோ ஒன்றை உணர்ந்தோம். அல்லது சாத்தான் கூப்பிடுது, இந்த உருவத்துல வருது அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்கல்ல ராத்திரி நேரத்தில், அதெல்லாம் ஹாலுசினேஷன். அடுத்து டெலுஷன், ஃபால்ஸ் பிலீஃப் ஸ்ட்ராங்லி ஹெல்ட், அது டெலுஷன். டெலுஷன்ங்கிறது என்னது? ஸ்ட்ராங் ஃபால்ஸ் பிலீஃப், தவறான ஆனால் ரொம்ப ஆழமான நம்பிக்கை. டெலுஷன், ஃபால்ஸ் பிலீஃப் ஸ்ட்ராங்லி ஹெல்ட். அப்புறம் ஆஃப்டர் இமேஜ், விஷுவல் இம்ப்ரெஷன் ஆஃப்டர் ஸ்டிமுலஸ் இஸ் ரிமூவ்ட். இப்போ இந்த இறந்து போனவங்க எல்லாம் இப்படித்தானே, கல்யாணமும் அதே மாதிரி தான், திருமணம், ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப பாதியை கூட சில அம்சங்கள் இருந்தா அது அந்த காட்சி போன பின்னாலே அந்த ஞாபகம் வந்துகிட்டே. இப்ப நமக்கு நன்றாக தெரிந்த ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், அவர் இறந்து கிடந்த அந்த நிலை, அவர் அடக்கம் செய்த அந்த நிலை, இது திரும்ப திரும்ப மனசுக்கு அதெல்லாம் போய் எல்லாம் மூடிட்டாங்க, ஒரு வாரம் ஆனாலும் கூட அந்த ஆஃப்டர் இமேஜ் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு அது ரொம்ப நல்ல தெரிந்தவர்களானால் ஒரு மாசம் கூட அந்த இம்ப்ரெஷன் போகவே போகாது. விஷுவல் இம்ப்ரெஷன் ஆஃப்டர் ஸ்டிமுலஸ் இஸ் ரிமூவ், அதான் ஆஃப்டர் இமேஜ் என்பது. ஸோ எது ரைட்டான ஆன்சர் பார்க்கும். இது கரெக்டா அப்படியே வருது. இல்லூஷன், மிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் ரியல் ஸ்டிமுலஸ், ஹாலுசினேஷன், பெர்செப்ஷன் வித்தவுட் ஸ்டிமுலஸ், எந்த தூண்டுதல் இல்லாமல் உணர்தல். டெலுஷன் என்பது ஸ்ட்ராங் ஃபால்ஸ் பிலீஃப், ரொம்ப ஆழமான தவறான ஒரு நம்பிக்கை, டெலுஷன். அப்புறம் ஆஃப்டர் இமேஜ்ங்கிறது ஒரு ஸ்டிமுலஸ் தூண்டுதல் இல்லாட்டியும் கூட அந்த விஷுவல் இம்ப்ரெஷன், காட்சி திரும்ப திரும்ப வந்துகிட்டே. நான் சொன்ன உதாரணத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அப்ப A goes to 1, B goes to 2, C goes to 3 and D goes to 4. Illusion is a misinterpretation of a real external stimulus. மாயை என்பது உண்மையான தூண்டுதலை தவறாக புரிந்து கொள்வது. ரோப் ஸ்னேக், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கயிறு, பாம்பு. Hallucination is perception without any external stimulus. மாயக்காட்சி என்பது வெளிப்புற தூண்டுதல் இல்லாமல் உணர்வது. Delusion is a strong false belief. பொய்யான நம்பிக்கை என்பது உறுதியான தவறான நம்பிக்கை. After image is a visual impression that remains after the stimulus disappears. பின்னோட்டம் என்பது தூண்டுதல் இல்லாமல் போன பிறகும் காணப்படும் காட்சி. Of course we understood this. அடுத்து question number 34.
மேட்சிங் மேட்ச் லிஸ்ட் 1 வித் மேட்ச் வித் லிஸ்ட் 2. இந்த லிஸ்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, ஒர்க்கிங் மெமரி. லிஸ்ட் 2ல அதற்கான அர்த்தங்கள் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, நம்ம சரியானவற்றை இணைக்க வேண்டும். இப்போ சென்சரி மெமரி அப்படின்னா லாங் லாஸ்டிங் ஸ்டோரேஜா? நிச்சயமா இல்லை, ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது ரெண்டாவது பாருங்க, வெரி பிரீஃப் ரிட்டன்ஷன் ஆஃப் சென்சரி இன்புட். மிக மிக குறைந்த காலத்தில் உடனே மறந்துடக்கூடிய ஒரு தான் சென்சரி மெமரி. பார்த்த உடனே கொஞ்சம் காட்சி இருக்கும், உடனே வந்து அது மறந்துடும். வெரி பிரீஃப் ரிட்டன்ஷன் ஆஃப் சென்சரி இன்புட். உணர்வு ஞாபகம், உணர்வுகளுடைய அந்த ஞாபகம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், தற்காலிக நினைவு. ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது என்னது? டெம்பரரி ஸ்டோரேஜ் ஃபார் ப்ராசஸிங். அதுதான் வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ், கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமான நினைவில் வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை, ஃபார் ப்ராசஸிங். Short term memory. Long term memory, long lasting storage. C goes to 1, T goes to 4. Working memory, active manipulation of information. Working memory. ஆக்டிவ் மேனிப்புலேஷன் இன்ஃபர்மேஷன். பல செய்திகள் இருக்கு, அதை வந்து அதை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யறோம், உடனே செய்யணும். அது வந்து ஒர்க்கிங் மெமரி, ஆக்டிவ் மேனிப்புலேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆனால் ஏ இஸ் த கரெக்ட் கோட். A goes to 1, B goes to 3, C goes to 1, D goes to 4. சென்சரி மெமரி ரீடைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அ வெரி பிரீஃப் டைம். உணர்வு நினைவோ மிகவும் குறுகிய நேரம் தகவலை வைத்துள்ளனர். ஷார்ட் டேர்ம் மெமரி ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெம்பரரி, தற்காலிகமாக சேமித்து வைக்கிறது, அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு. லாங் டேர்ம் மெமரி ஸ்டோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அ லாங் டூரேஷன். நீண்ட கால நினைவோ தகவலை நீண்ட காலம் சேமிக்கிறது. ஒர்க்கிங் மெமரி ஆக்டிவ்லி ப்ராசஸஸ் அண்ட் மேனிப்புலேட்ஸ் இன்ஃபர்மேஷன். செயல்பாட்டு நினைவோ தகவலை செயலில் செயல்படுத்துகிறது. I hope you understood this question. Question 35 matching the matching question தான். List 1, list 2. List 1ல forgetting theories and strategies கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் list 2ல அதை பற்றிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. டிகே தியரிங்கிறது என்னது? டிகே தியரி, இன்ஃபர்மேஷன் ஃபேட்ஸ் ஓவர் டைம். கொஞ்ச காலம் நிற்கிது, நீண்ட காலத்துக்கு ரிவைஸ் பண்ணலன்னா மறந்துடுது. இன்ஃபர்மேஷன் ஃபேட்ஸ் ஓவர் டைம், நீண்ட காலத்துக்கு பிற்பாடு மறந்து விடுது, அது சிதைவு கோட்பாடு, ரைட்? அடுத்து இன்டர்ஃபியரன்ஸ் தியரி, நியூ ஆர் ஓல்டு லேர்னிங் டிஸ்ரப்ட்ஸ் ரீகால். அதான் பழைய கற்றலை புதுசாக கற்றுக்கொள்கின்ற பொழுது இது அதை மறக்கடிக்க செய்யுது, அல்லது பழைய கற்றல் புதிய கற்றலை மறக்கடிக்க செய்யுது. இது ரெண்டு இருந்தாலும் அது இன்டர்ஃபியரன்ஸ் தியரி, இடையூறு கொள்கைன்னு சொல்லலாம். ஸோ பி கோஸ் டு 2, அது உண்மைதான். ரிஹர்சல்ங்கிறது என்னது? ரெப்படிஷன் இம்ப்ரூவ்ஸ் ரிட்டன்ஷன். ரிஹர்சல்னா திரும்ப பார்க்கறது, அப்படி இம்ப்ரூவ்ஸ் ரிட்டன், அது நினைவை வலுப்படுத்துகிறது ரிஹர்சல். நிமோனிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிமோனிக்ஸ், மெமரி எய்ட்ஸ் யூசிங் அசோசியேஷன். நிமோனிக்ஸ் அப்படின்னா என்னது? அதாவது இப்போ உதாரணம், இப்போ நம்ம 7 கலர்களை ஞாபகம் வைக்கணும்னா என்ன சொல்றோம்? விப்ஜிஆர், VIBGYOR அப்படின்னு சொல்லி, அதுதான் நிமானிக்ன்றது. அதாவது ஒவ்வொரு கலருடைய முதல் எழுத்தை சேர்த்து வச்சு, அது மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம இந்த அப்ரிவேஷன்லாம் அந்த மாதிரி வர்றதானே. NCTனா என்னது? நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நம்ம சொல்லலாம். அது வந்து நம்ம நீளமாக நம்மளால ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, அப்போ சின்ன ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்மளால ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள, அதான் நிமோனிக்ஸ் என்பது. அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக விப்ஜிஆர்லாம் இதில் வரக்கூடியது, அடிக்கடி உதாரணங்கள் புக்ஸில் இருக்கும். ஸோ A goes to 1, B goes to 2, C goes to 3 and D goes to 4. Decay theory states that memory fades over time if not used. சிதைவு கோட்பாடு பயன்படுத்தப்படாத நினைவு காலப்போக்கில் மறைந்துவிடும் என்று கூறுகிறது. இன்டர்ஃபியரன்ஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஃபர்கெட்டிங் டியூ டு ஓவர்லாப்பிங் இன்ஃபர்மேஷன். தடம் மாறுதல் கோட்பாடு, அல்லது இடையூறு கோட்பாடு, புதிய அல்லது பழைய தகவல் நினைவில் இடையூறு செய்கின்றன என்று கூறுகிறது. ரிஹர்சல் ஸ்ட்ரென்தன்ஸ் மெமரி த்ரூ ரெப்படிஷன். மீளுரைத்தல் நினைவகத்தை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன் மூலம் வலுப்படுத்துகிறது. நிமோனிக்ஸ் ஆர் டெக்னிக்ஸ் தட் யூஸ் அசோசியேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் மெமரி. நினைவூட்டிகள், இது நினைவூட்டி. இந்த விப்ஜியான்னு சொல்றது ஒரு நினைவூட்டி, நிமோனிக். Association to improve technique that use associations to
இம்ப்ரூவ் மெமரி. நினைவூட்டிகள் தொடர்புகளை பயன்படுத்தி நினைவகத்தை மேம்படுத்த முடியும். இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரிக்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்க நிறைய. ரொம்ப எளிய முறையில மாணவர்களுக்கு அதை வந்து மனதில் வந்து வைப்பதற்கு ரொம்ப சாதாரண வார்த்தைகளை கொண்டு அதை ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். மிக எளிதாக அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில். நிமோனிக்ஸ்ங்கிறத வச்சுதான் நிறைய விஷயங்களை நினைவிலே வைத்துக் கொள்வோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 36, டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட கீழே இருக்க அந்த 4 ஆப்ஷன்ல எது எதெல்லாம் சேர்ந்து போகுதுன்னு பார்க்குது. Which of the following best explains why a student suddenly turns toward a loud sound during class? Voluntary attention, தன்னிச்சையான கவனம். இன்வாலண்டரி அட்டென்ஷன் டியூ டு ஸ்டிமுலஸ் இன்டென்சிட்டி, தூண்டுதலின் வலிமையால் ஏற்படும் தன்னிச்சை கவனம். அண்ட் ஹபிச்சுவல் அட்டென்ஷன், பழக்கத்தின் அடிப்படையிலான கவனம். டிவைடட் அட்டென்ஷன், பகிர்ந்த கவனம். எது சரியான பதில்? பி மட்டும்தான். இன்வாலண்டரி அட்டென்ஷன் டியூ டு ஸ்டிமுலஸ் இன்டென்சிட்டி. அவ வந்து நினைக்கல, அதாவது இது கவனம் செலுத்தணும்னு நினைக்கல, ஆனா அந்த ஸ்டிமுலஸோட இன்டென்சிட்டி, லைட்னிங் அல்லது ஒரு பெரிய வெடிச்சத்தம் அப்படிங்கிறது அதுதான். அது ஸ்டிமுலஸ் இன்டென்சிட்டி. அது இன்வாலண்டரி அட்டென்ஷன், தூண்டுதல் வலிமையால் ஏற்படும் தன்னிச்சையான கவனம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். வாலண்டரி அட்டென்ஷன்னா நீங்க விரும்பி ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா அது வாலண்டரி அட்டென்ஷன், கவனிக்கிறீங்க. அது ஆசிரியர் சொல்வதை நான் வகுப்புல வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா அது வாலண்டரி அட்டென்ஷன். ஹபிச்சுவல் அட்டென்ஷன்ங்கிறது பழக்கத்தின் அடிப்படையிலான கவனம். டிவைடட் அட்டென்ஷன், பகிர்ந்த கவனம். இந்த கேள்விக்கு பதில் வந்து பி மட்டும்தான். Why a student suddenly turns toward a loud sound during class? It is because involuntary attention due to stimulus intensity, தூண்டுதலின் வலிமையால் ஏற்படும் தன்னிச்சையான கவனம். ஸோ இதுக்கு அர்த்தம் பார்ப்போம். Voluntary attention means this is consciously directed attention and not triggered automatically by sudden stimuli. இது விழிப்புணர்வுடன் செலுத்தப்படும் கவனம் திடீர் தூண்டுதலால் தானாக ஏற்படாது. வகுப்புல வந்து ஒரு மாணவன் தன்னிச்சையாக கவனிக்க வேண்டும் நினைத்து கவனிக்கிறான், அது வாலண்டரி அட்டென்ஷன். இன்வாலண்டரி அட்டென்ஷன் டியூ டு ஸ்டிமுலஸ் இன்டென்சிட்டி, a loud sound automatically captures attention due to its intensity. அதிக சத்தம் போன்ற தூண்டுதல் தானாகவே கவனத்தை ஈர்க்கும். Habitual attention, this depends on practice or habit, not sudden event. இது பழக்கத்தின் அடிப்படையில் உருவாகும் திடீர் நிகழ்வுகளால் இல்லை. டிவைடட் அட்டென்ஷன்ங்கிறது அட்டெண்டிங் டு மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸ், ஒரே நேரத்தில் பல செயல்களில் கவனம் செலுத்துதல். அடுத்து லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன், ஜெஸ்டால்ட் பிரின்சிபிள் ஆர் கெஸ்டால்ட் பிரின்சிபிள் எப்படி வேணாலும் சொல்லலாம். A teacher draws a dotted circle, yet students perceive it as a complete circle. Which law explains this? டாட்டர்னா புள்ளி வச்ச ஒரு சர்க்கிளை காமிக்கிறாங்க. இது என்னப்பான்னு கேட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க சர்க்கிள்னு சொல்றாங்க. இது எந்த லா? ஆக்சுவலா புள்ளிகள் தான் இருக்கு, வட்ட வடிவத்துல அது இருக்கு. அது உண்மையிலேயே வட்டமா அப்படின்னா வட்டம் இல்லை, டாட்டட் சர்க்கிள் அப்படிதான். இது வந்து அவங்க கம்ப்ளீட் சர்க்கிளா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்ப்பாங்க, மனது அப்படிதான் பார்க்கும். விச் லா எக்ஸ்பிளைன் திஸ்? திஸ் இஸ் is it law of similarity, law of closure, law of proximity, law of continuity? That is law of closure, law of closure. I hope you understood this, right? நீங்க அவங்களே வந்து அந்த புள்ளிகளுக்கு இடையில ஒரு கோடு இருப்பதாக உணர்கிறார்கள். அந்த மாதிரி லா ஆஃப் சிமிலாரிட்டிங்கிறது குரூப் சிமிலர் எலமெண்ட்ஸ் பட் டஸ் நாட் கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் ஃபிகர்ஸ். ஓகே. லா ஆஃப் க்ளோஸர்ங்கிறது the mind fills in gaps to perceive a complete object. லா ஆஃப் ப்ராக்சிமிட்டிங்கிறது குரூப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் க்ளோஸ்னஸ், அருகில் உள்ளவற்றை ஒன்றாக ஒரு குழுவாக பார்ப்பது. Law of continuity prefers continuous patterns rather than abrupt changes. இடையீடு இல்லாத தொடர்ச்சியான வடிவங்களை முன்னுரிமை தருவது law of continuity. I hope you understood the basic thing, right? Errors in perception. A child sees a rope in dim light and thinks it is a snake. This is an example of what நம்ம ஏற்கனவே சொல்ற illusion. அது ஒண்ணுதான் ரைட், பி மட்டும்தான் ரைட்டா இருக்கும். I hope you understood. We already explained to you. You also see that in the PDF file. Types of memory. A student remembers a historical event for years after learning it. This type of memory is sure long-term memory. C மட்டும்தான் ரைட்டான ஆன்சர். It
அப்கோர்ஸ் ஒவ்வொரு மெமரியும் நான் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணனால இப்பொழுது விட்டு விடுகிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளும். அடுத்து ஃபர்கெட்டிங் அண்ட் மெமரி இம்ப்ரூவ்மெண்ட். அதை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ரிடியூசிங் ஃபர்கெட்டிங் அக்கார்டிங் டு மாடர்ன் சைக்காலஜி? Which strategy is most effective in reducing forgetting according to modern psychology? Is it massed practice cramming? ஒரே நேரத்தில் அதிகமாக படி, அது ஒரு டெக்னிக். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஆனாலும் அது ஒரு டெக்னிக். மேத்ஸ் ஏதாவது ஒரு செய்யுளை படிக்கிறதுனா மொத்தமாக படிக்கிறது, திரும்ப திரும்ப மொத்தமாக படிக்கிறது, அது ஒரு மாதிரி மாஸ்ட் ப்ராக்டிஸ். அது ஒரு மாதிரியான கிராமிங், மனப்பாடம் செய்யுது. மீனிங்ஃபுல் லேர்னிங் அண்ட் அசோசியேஷன். அர்த்தமுள்ள கற்றல் மற்றும் தொடர்படுத்தல். பி இஸ் ரைட், இல்லை ரெடியூசிங் ஃபர்கெட்டிங். அவாய்டிங் ரெவிஷன், இட்ஸ் ராங். பேசிவ் ரீடிங், செயலற்ற வாசி, அது ஒன்று மட்டும்தான் ரைட்டாக தெரியுது, ஒன்று மட்டும்தான் அதோடு சேர்ந்து போகுது அந்த கேள்வியோட. மீனிங்ஃபுல் லேர்னிங் அண்ட் அசோசியேஷன், அர்த்தமுள்ள கற்றல் மற்றும் தொடர்படுத்துதல். மாஸ்ட் ப்ராக்டிஸ்னா லீட்ஸ் டு குவிக் ஃபர்கெட்டிங் டியூ டு லேக் ஆஃப் கன்சாலிடேஷன். Meaningful learning and association enhances retention by linking new information with the previous knowledge. Avoiding revision increases forgetting over time. Passive reading does not actively engage memory process. நினைவு செயல்பாட்டை ஊக்குவிக்காது. அடுத்த கேள்வி. A teacher notices that students sitting near the window are easily distracted during class. ஒரு ஆசிரியர் வகுப்பில் ஜன்னலுக்கு அருகில் உட்காரும் மாணவர் எளிதில் கவனம் சிதறுவதை கவனிக்கிறார். So which of the following best explains this situation in terms of determinants of attention? இது எந்த காரணிகளின் அடிப்படையில் இந்த நிலை விளக்குவது? Is it internal factor like motivation? நிச்சயமா இல்லை. External factors like intensity and movement, அது ரைட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியில சத்தம் அதிகமா இருக்கு, அதனால கடைசி பேஜில் உள்ளவங்க வெளியிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அது வெளியில கலர்ஃபுல்லா லைட்ஸ் போட்டிருக்காங்க, அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெளிப்புற காரணி, தீவிரம் மற்றும் மெமரிட்டிக்கே நிச்சயமா இல்லை. எமோஷனல் இம்பேலன்ஸ், உணர்ச்சி சமநிலை, இதெல்லாம் சரியான ஆப்ஷன் இல்லை. A teacher notices that students sitting near the window are easily distracted. இதுக்கு பக்கத்துல, ஜன்னலுக்கு பக்கத்துலன்னா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, வெளியில என்ன நடக்குதுன்னு கவனிக்க. அது எதனாலன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் இன்டென்சிட்டி அண்ட் மூவ்மெண்ட், அது மட்டும் தான் சரியான பதில், வெளிப்புற காரணங்கள். அடுத்து, அப்கோர்ஸ் ஐ ஹவ் given examples, you just see that. அடுத்து question 42, assertion statement type. Assertion: perception is always an accurate reflection of reality. Right? Reason கொடுக்குறான். ஓகே, ரீசன் என்னது? illusions and hallucinations are examples of errors in perception. ரெண்டு விஷயம். assertionங்கிறது perception is always an accurate reflection of reality. Secondly, statement or reason illusions and hallucinations are examples of errors. இப்போ நம்ம பார்க்கணும், இந்த ரெண்டு முதல்ல உண்மையான்னு பார்க்கணும். இந்த ஆறுங்கிறது ஏயினுடைய சரியான எக்ஸ்பிளனேஷனா அப்படிங்கிறத பார்க்கணும், சரியான விளக்கமா இதுல என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏ இஸ் இன்கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட். எப்படி சொல்றோம்? பெர்செப்ஷன் இஸ் ஆல்வேஸ் அன் அக்யூரேட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரியாலிட்டி. தவறான பெர்செப்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த இல்லூஷன்லாம் என்னது? ஹாலுசினேஷன்லாம் அது ஒரு பெர்செப்ஷன் தானே, அது அக்யூரேட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ரியாலிட்டியா இல்லையே. அப்போ அசர்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். சரி, வாட் அபவுட் ஆர்? illusions and hallucinations are examples of errors in perception. நிச்சயமா நமக்கு தெரியும், அது பெர்செப்ஷன் எரர்ஸ், உணர்தலின் தவறுகள் தான் இந்த இல்லூஷன், மாயை மற்றும் தவறாக உணர்தல், இல்லூஷன் அண்ட் ஹாலுசினேஷன். ஸோ இது ரைட் தான், ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட், இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ இஸ் கரெக்ட், இன்கரெக்ட், ஆர் இஸ் கரெக்ட். அது சரியான பதில் இதுதான். A is incorrect, R is correct, சரியான பதில். Assertion is incorrect because perception can be distorted. உணர்தல் எப்போதும் துல்லியமானதாக இருக்காது, அது பாதிக்கப்பட்டிருக்கலாம், distorted, சிதைந்து போயிருக்கலாம் perception. Statement is correct as illusion and hallucination or perceptual errors. Statement 2 சரியா கொடுக்கலாம். நான் இந்த statement 2 இருக்கு பார்த்தீங்களா, இது காரணம். ஸ்டேட்மெண்ட் சரியானது. ஏன் சரியானது அப்படின்னா, மாயை மற்றும் தவறுதலாக உணர்தல் என்பது பிழைகள், உணர்தல் பிழைகள், தள்ளாட்டம் கிடையாது, பட் உணர்தல். அப்கோர்ஸ் தவறுதலாக உணர்தல், மாயை மற்றும் தவறுதலாக உணர்தல்
என்பது பெர்செப்சுவல் எரர்ஸ், உணர்தலின் பிழைகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 43, இதுவும் அசர்ஷன் ரீசன். நான் சரியா கொடுக்கல ஆக்சுவலி. அசர்ஷன் ரீசன் அது இந்த மற்ற பகுதியில் வருகிறது, இதையும் புரிந்து கொள்ளும். அசர்ஷன் ஏ, சங்கிங் இஸ் அன் effective strategy to improve memory. சங்கிங் என்பது நினைவகத்தை மேம்படுத்தும் பயனுள்ள முறை. நிச்சயமா சங்கிங் அப்படின்னா அந்த குழுக்களாக பிரிச்சு பிரிச்சு பார்க்கறது, இந்த விப்ஜிஆர் மாதிரி விஷயங்கள், அல்லது ஒரு பாடத்தை வந்து பல சின்ன பகுதிகளாக பிரித்து படிப்பது, இதெல்லாம் சங்கிங்கோட சேரக்கூடிய விஷயம். சங்கிங் என்பது நினைவகத்தை மேம்படுத்த பயனுள்ள முறை. உண்மை, ஏ இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் ரீசன் என்ன கொடுக்குறோம்? சங்கிங் ரெடியூசஸ் காக்னிட்டிவ் லோட் பை ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் இன்டு மீனிங்ஃபுல் யூனிட்ஸ். இது ரைட் தானே? சங்கிங் வந்து தகவலை அர்த்தமுள்ள பகுதிகளாக பிரித்து அறிவுசார் சுமையை குறைக்கிறது. நிச்சயமா ரைட்டா? அப்போ ஒரு செய்யுள் வந்து 15 வரிகள் இருக்கு, அதை 3 வரியா படிக்கிறதுங்கிறது நல்லது தானே? அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்ல சொல்றாங்க. அப்போ வந்து ரெண்டுமே சரிதான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஆறுங்கிறது ரீசன், அது வந்து எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சங்கிங் இஸ் அன் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றதுக்கு வலு சேர்க்குது, அது விலைக்கு சொல்றதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆர். Chunking reduces cognitive load by organizing information into meaningful units. அது அப்படி சொல்றது வந்து அசர்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வந்து விலைக்கு சொல்றது தான். ஸ்டேட்மெண்ட் ஏ விலைக்கு சொல்றது தான் ஸ்டேட்மெண்ட் ஆர். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் அங்கே போய் பார்த்தவுடன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப எளிதுதான், எதுவும் கஷ்டம் கிடையாது. ஸோ இது சரியான பதில். கரெக்ட் ஆன்சர் வந்து 1. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, அதுதான் சரியான பதில். சங்கிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி பை குரூப்பிங் இன்ஃபர்மேஷன். தகவலை குழுவாக அமைத்தல் நினைவகத்தை மேம்படுத்துகிறது. இது அறிவுசார் சுமையை குறைத்து நினைவில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. Question number 44, statement 1 says, attention is influenced only by internal factors such as interest and motivation. கவனம் என்பது ஆர்வம் மற்றும் உந்துதல் போன்ற உள்ளார்ந்த காரணிகள் மட்டுமே பாதிக்கப்படுகிறது. அப்படியா, மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட்? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட்னா நம்ம சொல்றோம். ஏன்னு கேட்டால் பல ஃபேக்டர்ஸ் இருக்கு அட்டென்ஷனுக்கு. நாட் ஓன்லி பை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன். வாட் அபவுட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்? வெளிப்புற கவனச்சிதறல்கள்லாம் இருக்கே இல்லை, இந்த வெளியில இருக்கக்கூடிய சத்தம், வெளியில ரொம்ப அழகான விஷயம், படிக்கிற நேரத்தில் வெளியில இருக்கக்கூடிய அந்த அழகான வானத்தை பார்த்தல், அப்படிங்கிறதுலாம் பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதனால் நாட் ஓன்லி இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, external factors like intensity, size and movement of stimuli also affect attention. அது உண்மைதான், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு தூண்டுதலுடைய வலிமை, அதனுடைய அளவு, ஒரு தூண்டுதலுடைய மூமெண்ட், நகரும் தன்மை, இது எல்லாமே அட்டென்ஷனை கவனத்தை பாதிக்கின்றன அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ என்ன பார்க்குறோம்? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். Statement 1 is incorrect because attention is influenced by both internal and external factors. கவனம் உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அங்கு கொடுத்திருக்கிறது உள்ளார்ந்த காரணிகள் மட்டுமே பாதிக்கப்பட்டு கொடுத்ததுனால ஸ்டேட்மெண்ட் 1 என்பது தவறு. ஸ்டேட்மெண்ட் 2 is correct as external characteristics of stimuli affect attention. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அட்டென்ஷனுடைய அந்த எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக் பற்றி, வெளிப்புற குணாதிசயங்கள் பண்புகளை பற்றி பேசுது. அதான் அந்த சைஸ் சொல்றோம், அந்த இன்டென்சிட்டி எல்லாம் சொல்றோம். ஆகவே தூண்டுதலின் பண்புகள் கவனத்தை ஈர்க்கின்றன அப்படிங்கிறது ரைட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 45, ஸ்டேட்மெண்ட் 1, forgetting occurs only due to the passage of time. மறதி என்பது காலப்போக்கினால் மட்டுமே ஏற்படுகிறது. அப்படி சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. சில சமயங்கள்ல வேண்டுகிட்டே மறக்கணும்னு நினைக்கிறோம் தப்பான விஷயங்களை. அதாவது வந்து சின்ன வயசுல நடந்த அந்த ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து நம்ம வாலண்டியராகவே நினைச்சு பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறது, அதை மறக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ மறதி என்பது காலப்போக்கினால் மட்டுமே ஏற்படுகிறது. நிச்சயமா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ரெட்ரீவல் கியூஸ் கேன் ஆல்சோ லீட் டு ஃபர்கெட்டிங். இடையூறு மற்றும் நினைவூட்டும் குறியீடுகள் இல்லாமை கூட மறதிக்கு காரணமாகின்றன. அது உண்மைதான். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட்.
ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஏன்னா காலப்போக்கினால் மட்டுமே மறதின்ட்டு இல்லை, இவ்வளோ விஷயங்கள் மற்ற ஃபேக்டர்ஸும் இருக்கு. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஆனா இடையூறு மற்றும் நினைவூட்டும் குறியீடுகள் எல்லாமே மறதிக்கு காரணமாயிட்டுன்னா அது உண்மைதான். இது வந்து ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் forgetting is caused by multiple factors, not just time. மறதி பல காரணிகளால் பாதிப்பு ஏற்படுகிறது. பல காரணிகளால் மறதி ஏற்படுகிறது. Statement 2 is correct as interference and retrieval failure are major causes of forgetting. கூற்று 2 சரியானது என்றால் இடையூறு மற்றும் மீட்டெடுக்கும் அந்த சிக்கல்கள் cues மறதிக்கு காரணமாகின்றன அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 46, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இது ஏன் திரும்ப வருதுன்னு தெரியல, இதோட முடியுது என்று நினைக்கிறேன். கொஸ்டின் 46, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 அட்டென்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் கான்சியஸ்னஸ், அது உண்மையா? அது உண்மைதான். ப்ராசஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் கான்சியஸ்னஸ் அது உண்மையா? எது சரியான ஆன்சர்? A1 B2 C3 D4. அது உண்மையா? ஏ அட்டென்ஷன் கவனங்கிறது விழிப்புணர்வை ஒரு குறிப்பிட்ட பொருளில் செலுத்தும் செயல்முறை. ஒரே இதுல ஃபோக்கஸ் பண்றது கவனத்தை, அது அட்டென்ஷன், அது ரைட். டிஸ்ட்ராக்ஷன் ஷிஃப்ட் ஆஃப் அட்டென்ஷன் டியூ டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி, கவனச்சிதல் வெளிப்புற தூண்டுதலால் கவனம் மாற்றப்படுதல். ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் கிராஸ்ப்ட் அட் கிளான்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் கிராஸ்ப்ட் அட் கிளான்ஸ், ஒரே பார்வையில் உணரக்கூடிய தகவல் அளவு தான் அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஒரு நொடியில எவ்வளவு பார்க்குறோம் அந்த மாதிரி. ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இதில் படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து செலக்டிவ் அட்டென்ஷன் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்டிமுலஸ் ஒயில் இக்னோரிங் அதர்ஸ். ரைட், தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனங்கிறது மற்றவற்றை புறக்கணித்து ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்துறது தான் செலக்டிவ் அட்டென்ஷன். I hope you understand this. A1 B2 C3 and D4. Question number 47, list 1 list 2. ஏற்றால் அதே தான் வரும். ஏற்கனவே இது வந்து விட்டது என்ற காரணத்தால் நான் அது சிலது முக்கியமாகவும் இருக்கலாம் பார்த்து விடுவோம். நேரம் அதிகமாகிறது, இருந்தாலும் பரவாயில்லை. Question number 47, list 1 sensation awareness of stimuli through sense organs. உண்மையா? உணர்வு என்பது உணர்வு மூலம் தூண்டல்களை உணர்தல். பெர்செப்ஷன் இன்டர்பிரேஷன் ஆஃப் சென்சரி இன்புட், அதுவும் உண்மைதான். உணர்வு தகவலுடைய விளக்கம் தான் பெர்செப்ஷன், அது ரைட் தான். ஸ்டிமுலஸ் எனி ஆப்ஜெக்ட் தட் காசஸ் ரெஸ்பான்ஸ், தூண்டுதல் என்பது பதிலை ஏற்படுத்தும் ஒரு பொருள் தூண்டுதல். த்ரெஷ்ஹோல்டு ரொம்ப முக்கியமான கருத்து. மினிமம் இன்டென்சிட்டி ரிக்வயர்ட் ஃபார் சென்சேஷன், வரம்பு என்பது உணர்வுக்கு தேவையான குறைந்தபட்ச வலிமை. இப்போ எப்படி பார்க்குறோம்? A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. அதுக்கு அர்த்தம் என்ன? சென்சேஷன் இஸ் தி அவேர்னஸ் ஆஃப் ஸ்டிமுலி த்ரூ சென்ஸ் ஆர்கன்ஸ். உணர்வு என்பது உணர்வு உறுப்புகள் மூலம் தூண்டுதல்களை பெறுவது, அவ்வளவுதான். அது அப்படியே உணரணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த அர்த்தமும் நம்ம கொடுப்பதில்லை. அதுதான் சென்சேஷன். பெர்செப்ஷன் இன்வால்வ்ஸ் இன்டர்பிரேட்டிங் சென்சரி இன்புட். உணர்திறன் என்பது உணர்வு தகவலை விளக்குவது. ஸ்டிமுலஸ் இஸ் எனிதிங் தட் ப்ரொடியூசஸ் அ ரெஸ்பான்ஸ். தூண்டுதல் என்பது பதிலை உருவாக்கக்கூடிய எதுவும் தூண்டுதல். Stimulus is anything that produces a response. Threshold is the minimum intensity needed for sensation. வரம்பு என்பது உணர்வை ஏற்படுத்த தேவையான குறைந்தபட்ச வலிமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 48, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல ஃபிகர் கிரவுண்ட் லான்னு ஒன்று, டிஃபரன்ஷியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் பேக்ரவுண்ட். இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கணும். அந்த ஃபீல்டு அந்த இது முழுக்க ரொம்ப சாதாரண கலர்ல போட்டிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒன்றை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். உதாரணமா தங்க நகையில வந்து மோதிரத்தை மட்டும் அவங்க வந்து அதை மினுமினுக்கிற மாதிரி ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அதான் ஃபிகர் கிரவுண்ட் லாங்கிறது. டிஃபரன்ஷியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் பேக்ரவுண்ட், பொருளை பின்னணியிலிருந்து பிரித்தெடுத்தல். நம்முடைய கவனம் உண்மையிலேயே அந்த கலருக்கு போகும். பின்னால இருக்கிறது பேக்ரவுண்ட் வந்து சாதாரண கலர்ல கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி, குரூப்பிங் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர். அருகாமை விதி என்பது அருகில் உள்ளவற்றை ஒன்றாக குழுவாக்குதல். லா ஆஃப் சிமிலாரிட்டி, குரூப்பிங் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ். ஒற்றுமை விதிங்கிறது ஒத்தவற்றை ஒன்றாக காணுதல், ஒரே மாதிரி இருப்பவற்றை ஒன்றாக காணுதல். லா ஆஃப் க்ளோசர், கம்ப்ளீட்டிங் இன்கம்ப்ளீட் ஃபிகர்ஸ். முழுமை விதி உருவங்களை முழுமைப்படுத்துதல். ஆகவே A goes to 1, B goes to 2, C goes to 3 and D goes to 4.
அதைத்தான் நான் திரும்பவும் எழுதியிருக்கிறேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. கொஸ்டின் நம்பர் 49, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இருந்தாலும் ஒரு ஐடியாவுக்காக சொல்லுறது எப்படி மேட்சிங் வரும். இந்த பக்கம் இல்லூஷன், ஹாலுசினேஷன், பெர்செப்சுவல் எரர், கான்ஸ்டன்சி அப்படின்னு 4 கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல அதனுடைய விளக்கம், எது எதோட போகுது என்று நாம் பார்க்க வேண்டும். A goes to 1. இல்லூஷன்ங்கிறது மிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் ரியல் ஸ்டிமுலஸ், உண்மையான தூண்டுதலுடைய தவறான விளக்கம். இந்த நம்ம கயிறு இருக்கு, அதை பாம்பா நினைக்கிறோம். கயிறுங்கிறது உண்மையான ஸ்டிமுலஸ் தான், ஆனா அது தப்பா நினைக்கிறதுனால அது இல்லூஷன், மாயை. ஹாலுசினேஷன்ங்கிறது மாய தோற்றம், பெர்செப்ஷன் வித்அவுட் ஸ்டிமுலஸ். தமிழ்ல சொல்றாருன்னா மாய தோற்றம், ஹாலுசினேஷன். தூண்டுதல் இல்லாமல் உணர்வு. தலையில் சத்தம் கேட்கிறது, யாரோ ஒருவர் என்னை அழைக்கிறார், இரவு நேரத்தில் என்னை தூங்க விடாமல் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறார், உள்ளே சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது மாய தோற்றம், ஹாலுசினேஷன். பெர்செப்சுவல் எரர், இன்கரெக்ட் பெர்செப்ஷன், உணர்திறன் பிழை, தவறான உணர்வு, பெர்செப்சுவல் எரர். அடுத்து கான்ஸ்டன்சி, ஸ்டேபிள் பெர்செப்ஷன் டிஸ்பைட் சேஞ்சஸ், மாற்றங்களிலும் நிலையாக உணர்தல். அதாவது மாற்றங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், இருந்தாலும் நிலையாக ஒரு விஷயத்தை உணர்ந்தோம் என்று சொன்னால் அது நிலைத்தன்மை. ஆகவே A goes to 1, B goes to 2, C goes to 3 and D goes to 4. கடைசி கேள்வி என்று நினைக்கிறேன். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. இது ஏற்கனவே படித்ததான். ஷார்ட் டேர்ம் மெமரி, டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தற்காலிக தகவல் சேமிப்பு. லாங் டேர்ம் மெமரி, பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நீண்ட நாள் நினைவு, நிரந்தர தகவல் சேமிப்பு. ஃபர்கெட்டிங்கிறது லாஸ் ஆஃப் ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன், மறதிங்கிறது சேமிக்கப்பட்ட தகவல் இழப்பது. நிமோனிக்ஸ், டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் மெமரி, நினைவு திறன் முறைகள், நினைவாற்றலை மேம்படுத்தும் நுட்பம். A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. அதைத்தான் விலைக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இந்த PDF ஃபைல் உங்களுக்கு வந்துவிடும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒரு முறை உணர்ந்து படித்து விட்டால் போதும். எந்த கேள்வி வந்தாலும் இந்த அழகிலே நீங்கள் சரியாக பதில்களை எழுத முடியும். God bless you abundantly. Let us meet in other video lectures.